நேராய் உயர்த்தி අපි දැත් දෙක ඔසවා நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்த අපි போகிறோம். දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්නට நல்ல යනවා. சத்தத்தை உயர்த்தி நாங்கள் ඔබගේ கர்த்தருக்கு ශබ්දය நன்றி වැඩි செலுத்துவோமா? කරලා දෙවියන් වහන්සේට ස්තුති அவரே எங்கள் කරන්න. வாழ்க்கையில் எங்களுக்கு நங்கூரமாய் இருக்கிறார். උන්වහන්සේ අපේ அவரே ජීවිත எங்களை සැලසුම් விடுவிக்கிற கண்மலையாய் இருக்கிறார். අපි විවෘත அவர் කරන எங்களுக்கு දෙවියන් உதவி වහන්සේ. செய்கிற தேவனாய் අපිට උදව් இருக்கிறார். කරන්නා වූ දෙවියන් அதனால වහන්සේ. சத்தத்தை உயர்த்தி நாங்கள் கர்த்தருக்கு අපේ நன்றி ශක්තිය செலுத்துவோம். වැඩි කර දෙවියන් වහන්සේට ஹalleluya, ස්තුති உமக்கு நன்றி கூறுகிறோம் ඔබට ஆண்டவரே. ස්තුති කරනවා நீர் ස්වාමී. எங்களை தாழ்விலிருந்து எங்களை ஆண்டவரே தூக்கி எடுத்தீங்க. අපෝ යටත් ஆண்டவரே භාවයට உளையான ප්‍රශස්ත சேற்றிலிருந்து කරනවා எங்களை தூக்கி நீங்க எடுத்தீங்க. මඩ වගුරෙන් අප ஆண்டவரே උසස් எங்களை කර තිබෙනවා கண்மலையில நீர் ස්වාමී. எங்களை அமர பண்ணினீங்க. ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் கேட்பதை விட நீர் அதிகமாய் எங்களுக்கு கொடுக்கிறவர். ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கு விட நீர் எங்களுக்கு அதிகமாய் செய்கிற ஆண்டவர். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த தேவன். ஆண்டவரே நீர் எங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்தவர். ஆண்டவரே தாயின் கருவில் உருவாகும் முன்பதாவே நீர் எங்களை அறிந்தவர். ஆண்டவரே நீர் எங்களை பேர் சொல்லி நீங்க அழைத்தீங்க. ஆண்டவரே நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே நீரே எங்களுக்கு போதுமானவர். ஆண்டவரே நீரே எங்களுக்கு அதிகமானவர். ஆண்டவரே நீர் ஆபிரகாமை பார்த்து நீங்க சொன்னீங்க. ஆண்டவரே அந்த மலையின் உச்சியிலிருந்து நீங்க சொன்னீங்க, நான் உனக்கு போதுமானவராய் இருக்கிறேன், நானே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே ஆபிரகாமுக்கு நீங்க வெளிப்படுத்தினீங்க, நான் உனக்கு எல்ரியாரா இருக்கிறேன் என்று சொன்னீங்க. நானே உனக்கு யெகோவா ராஃபாவா இருக்கிறேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே நானே உனக்கு யெகோவா ஈராவா இருக்கிறேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே நீர் எங்களை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டீங்க. ஆண்டவரே மற்றவர்களின் கரத்தில் எங்களை ஏந்த விட மாட்டீங்க. ஆண்டவரே ஒரு நாளும் எங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க. ஆண்டவரே நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா அந்த காலையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நமஸ்கார කරනවා ස්වාමී. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பெற்றவன் நான். கேட்டதை கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏழீரே போதுமானவரே, என் தேவையில்லை அதிகமானவரே. ஏழீரே போதுமானவரே, என் தேவையில்லை அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல.
ஏமாறுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதாக சரித்திரமில்லை. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள
மாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போனதாக சரித்திரமில்லை. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையானது காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். යහපත් පැන්නේ මේ උදෑසන වෙලාවේ ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க நீங்க கொடுத்த பலனுக்காக நன்றி அப்பா. මෙතෙක් ඔබට ගායනා කරන්න නවදීන් ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் உம்முடைய பிரசன்னம் இறங்கினதுக்காக நன்றி. මේ අභිමුඛයේ ඔබගේ තේජස් ஆண்டவரே, நீங்க ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்த போக ඔබ மாட்டீங்க. කවදාවත් අපිට ලැජ්ජාවට ஆண்டவரே, පත් நீங்க කරන්නේ ஒருபோதும் නැහැ. எங்களை கையேந்த விட ඔබ மாட்டீங்க. කවදාවත් අපිට நீரே අතාරින්නේ எங்களுக்கு නැහැ. நங்கூரமா இருக்கிறீங்க. ඔබ අපිට සෑම දෙයක්ම நீரே எங்களை எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறீங்க. සෑම දෙයක්ම இந்த බලා கால සිටිනවා. நேரத்தில் உமக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் මේ செலுத்துகிறோம். උදෑසන වෙලාවේ සෑම ස්තුති இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசு சுவாமி ஆமென். நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். சரி, கலாத்தியர் 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். අපි ගලාතය 4වෙනි පරිච්ඡේදයට පෙරලගමු. எல்லாரும் வேதத்தை திருப்புங்க. අපි හැමෝම සුදු බයිබලයේ පෙරලගමු. கலாத்தியர் 4வது அதிகாரம் ගලාතය 4වෙනි පරිච්ඡේදය 21வது வசனம். 21 වෙනි පදය. 21வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நம்ம கேட்க போறோம். අපි 21 වෙනි පදයේ සිට 31 වෙනි පදය දක්වා අපි අහන්නට යනවා. இதை வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய வேதத்துல இதை கவனிங்க. මේක කියවනකොට ඔබත් සුදු බයිබලයේ අවධානය යොමු කරන්න. ஓகே, சரி. இப்ப வாசிக்கும் பொழுது அதை நல்லா கவனமா கேளுங்க. කියවනකොට අවධානය යොමு කරන්න. சரி. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்கு உள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். 4வது நூற்றாண்டிலே 4වෙනි සියවසයි ஒரு பக்தியுள்ள ஒரு தாய்க்கு ஆகஸ்டின் என்கிறதான ஒரு பிள்ளை பிறந்தான். භක්තිවන්ත මව කෙනෙකුට ඔගස්ටින් කියන පුතෙක් ඉපදුනා. இந்த தாய் கர்த்தருடைய சத்தியங்களை எல்லாம் சிறிய வயதிலிருந்து இந்த வாலிப பிள்ளைக்கு இந்த மனுஷனுக்கு சொல்லி கொண்டு வந்தார். ඒ මව කුඩා කාලේ ඉඳලා භක්තිවන්ත දේවල් ඒ දරුවාට උගන්වමින් පැමිණියා. ஆனால் அந்த வாலிப நாட்கள் வந்த பொழுது இந்த ஆகஸ்டின் என்ன செய்தார்னு சொன்னா, அதாவது கடவுளுக்கு பிரியமில்லாத தேவனை அறிந்தாலும் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். නමුත් තරුණ කාලේ එනකොට එයා දෙවියන් වහන්සේව දැන සිටියත් දෙවියන් වහන්සේට ප්‍රියමනාප නැති දේවල් කරන්න පටන් ගත්තා. அவர் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே மிகவும் பிரபலியமான ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். නමුත් ක්‍රිස්තියානි ලෝකේ ඉතා ප්‍රසිද්ධ වූ පොතක් එයා ලියා තිබෙනවා. அந்த புத்தகத்தின் தலைப்பு என்னவென்றால் பாவ அறிக்கை, அதாவது கன்ஃபெஷன்ஸ், பாவ அறிக்கை. පාප උච්චාරණය කියන පොත තමයි ඒකේ මාතෘකාව. ඒ පොතේ சில நேரத்துல நான் முதலாவது இதை கையில எடுக்கும் பொழுது நான் யோசிச்சேன், இப்படியெல்லாம் புத்தகம் எழுத முடியுமா? අපි මේ පොත ගන්නකොට හිතුවා මෙවැනි පොත් ලියන්නත් පුළුවන්ද කියලා. ஆனா உண்மையாகவே இந்த மனுஷனுக்குள்ளே ஒரு தேவனுடைய வெளிச்சம் வீசி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். නමුත් ඒ ඇත්තටම මේ දේව මනුෂ්‍යයා කෙරේ දේව ආලෝකයක් බැබලී තිබෙනවා. அவர் அவருடைய
வாலிப நாட்களை குறித்து பேசும்பொழுது அவர் சொன்னார், பாவம் செய்வது எனக்கு சுவையா இருந்தது. නමුත් තරුණ කාලයේදී ඔහු ලියනවා පාපය කිරීම මට ඉතාමත්ම ආසාවක් ප්‍රියමනාපක් තිබෙනවා කියලා. இப்படி ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது පාරේ ඇවිදිගෙන යනකොට திடீர்னு ஒரு கடையில ஆப்பிள் இருந்துச்சுன்னு சொன்னா டக்குன்னு அதை களவெடுத்துருவாரு. ඇපල් ගෙඩියක් තියෙනකොට කඩේ මං ඇපල් ගෙඩිය හොරකම් කරගන්නවා. இது அவருடைய பழக்கம். ඒක එයාගේ පුරුද්දක්. அவர் சொன்னாரு, நான் கஷ்டப்பட்டனால, சாப்பாடு இல்லாதனால நான் களவெடுக்கல. මට මේ අමාරුකම් මැද්දේ නෙමෙයි මං ඒ දේවල් හොරකම් කරේ. இப்படி சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்க களவெடுத்திருப்பாங்க. සමහර කෑම බීම නැති අය කෙනා හොරකම් කරන්න පුළුවන්. ஆனா வீட்டுல அவனுக்கு நல்ல சாப்பாடு නමුත් இருந்துச்சு. ගෙදර හැම දෙයක්ම කෑම තිබෙනවා. அவர் சொல்றாரு, நான் பாவம் செய்யறது எனக்கு ருசியா இருந்துச்சு. නමුත් පාපය කියන්නේ මට රසයි වගේ. அதாவது தன்னுடைய பாவத்தை குறித்து இவ்வளவு வெளிப்பாடு ஒரு மனுஷன் எழுதுறான்னா உண்மையா அது தேவன் அவனுக்கு கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு. නමුත් තමාගේ පාපය කියන්නේ මෙතරම් එළිදරව්වක් ලියනවා එක දෙන්නාසේකින්ම එළිදරව්වක්. நம்ம பாவத்திற்கு மன்னிப்பும் பாவத்தை அடையாளம் கண்டு கொள்ளலாம். පාපේ කමාව පාපේ අපි සංකේතවත් කරගන්න ஆனா ඕනේ. காலங்களுக்கு பின்பதாகத்தான் நமக்கு தெரியும் அந்த பாவம் எப்படி எங்களை ஆளுகை செய்தது. කාලයක් ගියාට පස්සේ තමයි අපිට තේරෙන්නේ අපේ මේ පාපේ කොතරම් විදිහට අපි පාලනය කරලා තිබෙනවද. இந்த தாயார் ஒவ்வொரு நாளும் அவ கண்ணீரோடு இந்த மகனுக்காக ஜெபித்தார். නමුත් මේ මව ඉතා පුතා වෙනුවෙන් කඳුලෙන් යාඥා කළා. அவர் சொல்றார், அவருடைய தாய் அழுததை பார்த்த பொழுது නමුත් ඒ සහෝදරයා කියනවා එයාගේ අම්මා අඬනකොට දකින්නකොට அவர் அதுல எழுதி இருக்கிறார், என்ன தெரியுமா, ஒரு மகன் மரித்தால் ஒரு தாய் அழுவதை பார்க்கிலும் நான் உயிரோடு இருக்கும் பொழுதே என்னுடைய தாய் அந்த அளவுக்கு அழுதா. කොහොමද සාමාන්‍ය පුතෙක් මැරුණම අම්මා අඬන්නේ? ඒ විදිහට මම පණ පිටින් ඉන්නකොට මං කරන වැරද්දට අම්මා අඬනවා ඒ තරම් දුරට. என்னுடைய ஆத்துமாவிலே, அதாவது அவர்களுடைய தாயுடைய ஆத்துமாவிலே அவ்வளவு ஒரு வலி இருந்ததா. නමුත් ඒ අම්මගේ ආත්මේ ඉතරම් වේදනාවක් දැනුණලු. அந்த தாய் ஒரு முறை ஒண்ணுமே செய்ய முடியாம அந்த ஊர்ல இருந்ததான அந்த சர்ச் பிஷப்ட்ட போய் சொன்னாங்களா, என்னுடைய மகனோட கொஞ்சம் பேசுங்க. එයාගේ බිෂොප් ගාවට ගිහිල්ලා අම්මා කිව්වලු මගේ පුතත් එක්ක පොඩ්ඩක් කතා කරන්න කියලා. அந்த பிஷப் பார்த்து சொன்னாராம், உங்களுடைய மகனோட நான் பேசுறேன், මම බිෂොප් කිව්වලු ඔබගේ පුතත් එක්ක කතා කරන්නම්. ஆனா உங்களை போல கண்ணீர் வடிச்ச ஒரு தாயை நான் பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இதுதான். නමුත් ඔබ වගේ කඳුළු සලන මවකට කියන්න ඕන දෙයක් තමයි இவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க, நிச்சயமா உங்களுடைய மகன் கடவுள் ஏதோ ஒரு விதத்துல தொடுவார். අනිවාර්යයෙන් මෙතරම් ඔබ කඳුළු සල් නිසා දෙවියන් වහන්සේ කොයි හරි පැත්තකින් ඔබ පුතාව අතගසයි කියලා. ஆண்டவர் ஆகஸ்டின காலங்களுக்கு பின்பதாக தொட்டு அவனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினார். කාලයක් ගියාට පස්සේ ඔගස්ටින් කිනේ පුතාව දෙවියන් වහන්සේ අතගසලා සේවකයෙක් ලෙස පත් කළා. ஆனால் அந்த அனுபவத்தை ஆகஸ்டின் இப்படியாய் ඒ வெளிப்படுத்துகிறார். අත්දැකීම් ගැන ඔගස්ටින් මේ විදිහට එළිදරව් කරනවා. அவர் சொல்கிறார், என்னுடைய தாய் என்னை இந்த பூமிக்கு பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, මාගේ මව මේ පොළොවේ බීකරා පමණක් නොවේ. நல்ல கவனிங்க, වැදුවා පමණක් නොවේ. அவள் என்ன செய்தாள்னால் கிறிஸ்து எனக்குள்ளே உண்டாகுவதற்கு அவள் திருப்பி கற்ப வேதனைப்பட்டாள். ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ එයා තුල ඇති වෙනකන් එයා ගර්භ වේදනාව වින්දලු. நம்ம இன்றைக்கு தாய்மாரை கொண்டாடுகிறோம். අද මව්වරුන්ගේ දිනේ අපි සමරනවා. இன்றைக்கு நம்மை இந்த பூமிக்கு பெற்றெடுத்த தாய்க்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். අපි මේ පොළොවට බීකරාව අපි අම්මට කෙලේ ගුණ දක්වනවා අපි. ஆனால் பவுல் இந்த வேத பகுதியில் நம்ம கவனிக்க போகிறோம், இன்னொரு மிக விசேஷமான ஒரு பிரின்சிபல், ஒரு உண்மையை நமக்கு கற்றுத்தரும். නමුත් පවුල්තුමා මේ පරිච්ඡේදයේ තා විශේෂ දෙයක් අපට උගන්වන්න උත්සාහ දරනවා. இன்றைக்கு இது தாய்மாருக்கு தான் பேசப்படுகிற சத்தியம் அல்ல. නමුත් මේක මව්වරුන්ට පමණක් කතා කරන සත්‍යතාවයක් නොවේ. நான் இன்னும் பிள்ளைகள் பெற்றெடுக்கல, அதனால இது எனக்கு அதாவது பிரயோஜனம் இல்லாத ஒரு சத்தியமா இருக்குமோ என்று யோசிக்க வேண்டாம். මම තාම දරුවෙක්ව වදාගත්තේ නැහැ. ඒ නිසා මට ප්‍රයෝජනයක් නැහැ කියලා ඔබ හිතන්න එපා. இது அனைவருக்கும் மிக பிரயோஜனமானது. මේක හැමෝටම ප්‍රයෝජනවත්. கவனிங்க, கலாத்தியர் 4வது அதிகாரம் ගලාත්‍ය 4 වෙනි පරිච්ඡේදයේ 19வது வசனத்துல பவுல் இந்த வார்த்தைகளை சொல்ல முன்பதாக ஒரு காரியத்தை சொல்றார். 19 වෙනි පදයේදී මේ වචනේ කියන්න ප්‍රථමයෙන් එක වචනයක් කියනවා. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்ப அவருடைய சபைக்கு பார்த்து அவர் என்ன சொல்றார்? සභාවට මොනවද බලලා කියන්නේ? நான் திருப்பி கற்ப வேதனைப்படுகிறேன். මම තාම ප්‍රසව වේදනාව තාමත් විඳිනවා. எதற்காக? මොන උදේසාව? கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும்படியா. ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබ තුල ඇඩ වෙන පිණිස. இன்றைக்கு சகோதரிகள் மாத்திரம் தாய்மார் அல்ல. சகோதரி பமணක් මව්වරු නෙවෙයි. அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆவிக்குரிய விதத்துல நாம் எல்லாரும் ஒரு தாயாக செயல்பட வேண்டியதா இருக்கு. නමුත් ආත්මික වශයෙන් අපි හැමෝම
මවක් ලෙස ක්‍රියා වෙන්නට ඕනේ දෙයක්. யாரு நமக்கு ஆவிக்குரிய தாய்? කවුද ආත්මික මව? இந்த வசனத்தின்படி මේ වචනේ අනුව எங்களை பெற்றெடுத்தவர்களுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கணும். අපිව වදාගත් අයට අපි ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. ஆனால் கவனிங்க, அதை விட ஒரு கடினமான வேலை ஒன்று இருக்கிறது. ඊටත් වඩා දැඩි අමාරු වැඩක් තිබෙනවා. உங்களுக்குள் கிறிஸ்துவை உருவாக்குவது, ඔබ තුල ක්‍රිස්තු වහන්සේ ඇති දැඩි වෙන්නට. உங்களை இயேசுவை போல் மாற்றுவது. ඔබ යේසුස් වහන්සේ වගේ වෙනස් කරන්න. பவுல் அதை எதற்கு ஒப்பிடுகிறார் தெரியுமா? පෞල්තුමා මොනවටද සමාන කරන්නේ? ஒரு தாய் பிள்ளை பெற்றெடுக்கிறதான அந்த வலிக்கு அதை ඒ ஒப்பிடுகிறார். ප්‍රසව වේදනාව සමානව ඒ පෞල්තුමා සමාන කරනවා ඒ වේදනාව. இதை விளங்கப்படுத்த தான் இந்த 21வது வசனத்துல இருந்து ஒரு அதாவது உதாரணத்தை பேசுகிறார். ඒක පැහැදිලි කිරීම සඳහා 21 වෙනි පදයේ සිට ඒක උදාහරණයක් ලෙස කතා කරනවා. பவுல் இதை எப்படி செய்கிறார்? පෞල්තුමා කොහොමද කරන්නේ? இந்த ஆவிக்குரிய தாயாக நாம் எல்லாரும் இதுல வேலை செய்வதற்கு நாம் பவுலிடத்திலிருந்து எண்ணத்தை கற்றுக்கொள்ளலாம். ආත්මික මවක් ලෙස අපි හැමෝම වැඩ කරන්නේ පෞල්තුමාගෙන් අපි මොනවද ඉගෙන ගන්නේ? ஏன்னா பவுல் இந்த சபைக்கு திருப்பி அவர் சொல்றார், நான் கற்ப வேதனை படுகிறேன். පෞල්තුමා නැවත කියන මම මේ සභාව උදෙසා මම ප්‍රසව වේදනාව විඳිනවා நான் කියලා. திருப்பி இதற்காக பிரயாசப்படுகிறேன். මම මේ උදෙසා තවත් මාන්සි වෙනවා. ஏன்? ඇයි? ஏன்னா பவுல் ஆரம்பித்த இந்த சபைக்குள்ளே கள்ள போதனைகள் வந்துருச்சு. පෞල්තුමා පටන් ගත්ත මේ සභාව තුල වැරදි ඉගැන්වීම් පැමිණියා. அந்த யூத மார்க்கத்துல இருந்ததான சில என்ன சொல்லலாம் போதகர்கள் இந்த சபைக்குள்ளே பிழையான ஒரு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். යුදෙව් ආගමේ ඉන්න දාසයන් ඇවිල්ලා වැරදි ඉගැන්වීම් මේ සභාවට කියන්න පටන් ගත්තා. இதை தான் பவுல் என்ன செய்கிறார்? டிஃபெண்ட் பண்ண, அதை பாதுகாக்க ஆரம்பிக்கிறார். ඒක ආරක්ෂා කරන්න පෞල්තුමා උත්සාහ දරන්නේ ඒ නිසා. இந்த 3 காரியங்களை கவனிங்க. මේ කාරණා තුන අවධානය යොමු කරන්න. அன்றைக்கு அவர்கள் கள்ள போதனையாய் சொல்லி வந்தது என்ன தெரியுமா? ඒ වැරදි ඉගැන්වීම් ලෙස ඒගොල්ලෝ කියාගෙන ආවේ මොනවද දන්නවද? முதலாவது அவங்க என்ன சொன்னாங்க? ප්‍රථමයෙන් මොනවද කිව්වේ? இயேசுவை நம்புங்க. යේසුස් වහන්සේ විශ්වාස කරන්න. இரண்டாவது தேவனுக்கு கீழ்ப்படிங்க. දෙක්වුණු දේනාසයට කීකරු වෙන්න. மூன்றாவது அப்பொழுதுதான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. එතකොට තමයි ඔබ ගැලවීම ලබන්නේ. இதுதான் அவங்க சொல்லி வந்தாங்க. ඒගොල්ලෝ ඒක තමයි කියාගෙන ஆனா ආවේ. பவுல் சொன்னார் அது அல்ல. නමුත් පෞල්තුමා කියන ඒක නෙවෙයි. என்ன வித்தியாசம்? මොනවද වෙනස? பவுல் சொல்லி கொடுத்ததான சுவிசேஷம், பிரசங்கித்த சுவிசேஷம் இதுதான். පෞල්තුමා දේශනා කර සුභාරංචිය මේක තමයි. அவர் சொன்னார் இயேசுவை நம்புங்க, යේසුස් වහන්සේ විශ්වාස කරන්න. அது உங்களை ரட்சிக்கும். ඒක ඔබ ගලවයි. நீங்கள் ඔබ ரட்சிக்கப்படுறதுனால ගැලවිව ලබනවා නම් நீங்கள் பரிசுத்தமாய் வாழ. ඔබ සුද්ධවත් ජීවත් වෙනවා. நீங்க நினைக்கலாம் இதுல என்ன பெரிய வித்தியாசம்? මේකේ මොනවද තියෙන වෙනස? பார்க்கிறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. බලනකොට නිකන් එක වගේ තමයි. உண்மைதான், பார்க்கிறதுக்கு 3 ஒரே மாதிரி தான் இருக்கு. ඇත්ත බලනකොට එක වගේ තමයි. ஆனா அதோட ஆர்டர் டிஃபரன்ஸ். නමුත් ඒකේ පිළිවෙලක් තිබෙනවා. இது மிக முக்கியம். ඒක වැදගත්. இதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்தை மற்ற மார்க்கங்களை விட விசேஷமாய் ඒ மாற்றுகிறது. ක්‍රිස්තියානි ආගම අනිත් ආගමට වඩා විශේෂ වන්නේ ඒ නිසයි. உங்களுடைய பரிசுத்தம் உங்களை ரட்சிப்பதல்ல. ඔබගේ ශුද්ධ භාව නෙමෙයි ඔබ ගලවන්නේ. நீங்கள் உங்களுடைய ஜெபம் உங்களை ரட்சிப்பதல்ல. ඔබගේ ආඥාව ඔබ ගලවන්නේ නැහැ. உங்களுடைய தியாகம் உங்களை ரட்சிப்பதல்ல. ඔබගේ පරිත්‍යාගශීලී භාවය ඔබ ගලවන්නේ නැහැ. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட படியினால தான் அதெல்லாம் செய்றீங்க. ඔබ ගැලීම ලැබපු නිසා තමයි මේ හැම දෙයක්ම ඔබ කරන්නේ. மற்ற மார்க்கத்துல நாங்க பிரயாசப்படணும், அப்பதான் கடவுள் எங்களை நோக்கி பார்ப்பார். අනිත් ආගම වල අපි ගොඩක් උත්සාහ දරන්න ඕනේ. එතකොට තමයි දෙවියන් වහන්සේ අප දිහා බලන්නේ. ஆனா சுவிசேஷத்துல வேதம் சொல்லுகிறது, நம்ம සුභ ආරංචි සුදු දේවයන් වහන්සේ කියනවා. நாங்கள் பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காய் மரித்தார். අපි පව්කාරයන්ව සිටිනකොට අපි යේසුස් වහන්සේ අප උදෙසා මැරුණා. அவர் நம்ம எப்பொழுது அன்பு செலுத்தினார்? කොයි වෙලේද යේසුස් වහන්සේ ප්‍රේම කළේ? நாம் ஒழுக்கமுள்ளவர்களாய் மாறின பொழுதல்ல. අපි පිළිවෙලක් ලෙස වෙනස් වුණ පස්සේද? நாம் ஒன்றுமே இல்லாமல் பாவிகளா இருந்த பொழுது அவர் நம்மை ரட்சித்தார், அன்பு கூர்ந்தார், நம்மை நேசித்தார். අපි කිසි දෙයක් නැතුව පව්කාරයන් සිටිනකොට තමයි අපි ගැලෙව්වා, අපට ප්‍රේම කළා. இது மிக முக்கியமானது. ඉතා වැදගත්. நாமும் சில நேரத்துல அறியாமலே நம்ம நினைக்கிறோம் நம்முடைய ரட்சிப்புக்கு நம்ம தான் பிரயாசப்படணும். අපි හිතනවා අපි දන්නේ නැතුවම අපි අපේ උත්සාහය නිසා තමයි අපි ගැලීම ලැබුවේ කියලා. நம்முடைய ரட்சிப்புக்கு சாட்சி வாழ்க்கை மிக முக்கியம். අපි ගැලවීම සඳහා සාක්ෂිමත් ජීවිතය වැදගත්. ஆனால் நாம் கிருபையினாலே ඒ ரட்சிக்கப்படுகிறோம். කරුණාව නිසා අපි ගැලීම ලැබුවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. சொல்லுங்க, கிருபையினாலே. ඒ කරුණාව නිසා. சத்தமா சொல்லுங்க, கிருபையினாலே කරුණාව නිසා இலவசமாய் නොමිලේ நாம் අපි ரட்சிக்கப்படுகிறோம். ගැලීම ලැබුවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. ஒரே உண்மைதான். එකම ඇත්ත තමයි. அதாவது இதுல ரெண்டுமே ஒரே லிஸ்ட் தான், நீங்க கவனிச்சிருப்பீங்க. මේ දෙකම එකම ලිස්ට් එක තමයි. ஆனா ஒரு கூட்டம் உண்மையை பயன்படுத்தி இந்த ஜனத்தை அவங்க திசை திருப்ப பார்த்தாங்க. ඒගොල්ලෝ ඒ ඇත්ත පාවිච්චි කරලා ඒගොල්ලෝ වෙන දිශාවකට අරවන්න බැලුවා. ஆனா பவுல் அதே உண்மையை பயன்படுத்தி என்ன செய்கிறார்? அவர்களை கட்டுகிறார். නමුත් පෞල්තුමා ඒ ඇත්තතාවය ප්‍රකාශ කරලා ඒගොල්ලෝ ගොඩනගනවා. அதாவது இந்த படத்தை சற்று கவனிங்க. இந்த ரெண்டு
உதாரணத்துக்கு இதை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். මේ පින්තුරු දෙක ඔබ අවධානය යොමු කරන්න. මම උදාහරණයක් ලෙස පාවිච්චි කරනවා. இதை பார்த்து இது என்னன்னு கேட்டேன்னா நீங்கள் சொல்லுவீங்க இது ரெண்டுமே கத்தி தான்னு சொல்லி. මේ දෙකම පීය තමයි ඔබ කියයි. இது ரெண்டுமே பார்க்கறது கத்தி தான். මේ දෙකම බලනකොට නිකන් පීයක් වගේ තමයි. ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கும், එක ඔබගේ ගෙදර තිබෙයි. மற்றது உங்கள் வீட்டில் இருக்காது. තමාර විට ඔබගේ ගෙදරේදී අනිත් පීය තිබෙන්න බෑ. ஆனால் இந்த ஸ்கேல்பல்னு சொல்றதான இந்த கத்தியை யார் பயன்படுத்துவா தெரியுமா? ස්කැල්පල් කියන පීය කවුද පාවිච්චි කරන්නේ? டாக்டர்ஸ் பயன்படுத்துவாங்க. ඩොක්ටර්ස් පාවිච්චි කරනවා. நீங்க இந்த கத்தியை பயன்படுத்தி எதுவுமே நீங்க செய்வீங்க. உங்க வீட்டில் நீங்க சமைக்கிறீங்க, ඔබ ගෙදර උයනවා. வெளியே ஏதாவது வெட்டணும்னா அதை கொண்டு போய் வெட்டுவீங்க. පිට ගිහලා මොනවාරි කපන්න ඕන නම් ඒක පාවිච්චි කරනවා. கூட கோவம் வந்து அதை எடுத்து காட்டுவீங்க. ඒක සමහර කේන්තියාවත් ඒ පීය පෙන්නනවා. கத்தியால இன்னொரு ஆளை காயப்படுத்த முடியும். ඒ පීයකින් තව කෙනෙක්ව තුවාල කරන්න පුළුවන්. ஆனா அதே நேரத்துல கத்தியால இன்னொரு ஆளை சுகப்படுத்தவும் முடியும். නමුත් ඒ පීයෙම තව කෙනෙක්ව සුව කරන්නත් පුළුවන්. கவனிங்க, ஆவிக்குரிய தாய்மாராய் நாம் மாறணும்னா இது சகோதரிகளுக்கு அல்ல. அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. මේක සහෝදරයන්ට පමණක් නෙවෙයි, මේකෙන් බේරෙන්න බෑ අපිට. கிறிஸ்துவை இன்னொரு மனுஷனுக்குள்ளே உருவாக்கணும்னா ක්‍රිස්තුවන්සේ තව කෙනෙක් තුල ඇති කරන්නට ඕනේ නම් நம்ம உண்மையை பயன்படுத்தணும். අපි ඇත්ත පාවිච්චි කරන්න ඕනේ. ஆனா பவுல் இங்க உண்மையை எதற்கு பயன்படுத்துகிறார்? පෞල්තුමා මොනවටද මේ ඇත්ත පාවිච්චි කරන්නේ? வெட்கப்படுத்த அல்ல, ලැජ්ජාවට පත් කරන්න නෙමෙයි. அவர்களை திசை திருப்ப அல்ல, ඒගොල්ලෝ වෙන දිශාවකට අරවන්න නෙවෙයි. அவர்களை வஞ்சிக்க அல்ல, ඒ වංචා කරන්න නෙවෙයි. ஆனால் அவர்களை கட்ட, ඒගොල්ලෝව ගොඩනගා. அவர்களை வளர்க்க, ඒගොල්ලෝව ඇති දෙන්න. அவர்களை சுகப்படுத்த. ඒගොල්ලෝ සුව කරන්න. ஆவிக்குரிய உறவிலே சத்தியம் இருந்தே ஆக வேண்டும். ආත්මික ඒ සම්බන්ධතාවය තුළ මේ සත්‍යතාවය තිබෙන්න ඕනේ. ஆனால் அந்த சத்தியம் எப்படிப்பட்டது? ඒ සත්‍යතාවය කොයි වගේ? அதற்காக நாம் அதை பயன்படுத்துகிறோம். ඒක මොනවා උදෙසාද පාවිච්චි කරන්නේ? இதுதான் எங்களுடைய ஆவிக்குரிய நட்புக்கு ஒரு மிக முக்கியமான செயல். ඒක නිසා ආත්මික ඒ බැඳීමට ඉතාමත්ම වැදගත් ක්‍රියාවක්. ஆவிக்குரிய நட்பு, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப், இதை பத்தி தான் பவுல் இங்க මේ பேசுகிறார். ආත්මික මිත්‍රත්වය ගැන තමයි පෞල්තුමා කතා කරන්නේ. பவுல் சொல்கிறார், நான் கற்ப வேதனை படுகிறேன். ஏன் தெரியுமா? මම ප්‍රසව වේදනාව විඳිනවා. මොනවද? நான் திருப்பி உங்களுக்கு சத்தியத்தை பேசுகிறேன். නැවත මම සත්‍යතාවය කතා කරනවා. அது உங்களுக்கு வலிக்கும், ඔබට රිදෙයි. ஆனால் அது உங்களை குணமாக்குது. නමුත් ඒක ඔබව සුව කරයි. அது உங்களை கட்டுது, ඔබව ගොඩනගයි. அது உங்களை வளர்க்குது. ඔබව වැඩෙන්න සලස්වයි. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. இதை நல்லா மனதுல வச்சுக்கொள்ளும். හොඳට මනසේ තබා ගන්න. இப்ப இதை விளங்கப்படுத்துறதுக்கு 21வது வசனத்தை திருப்பி வாசிங்க. யாரை பத்தி பேசுறார்? මේ 21 වෙනි පදේ අපි නැවත කියමු. මේ කා ගැනද කියන්නේ? 21 22. 21 22. நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாய பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப உதாரணம் யாரு? උදාහරණේ කවුද? ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? ආබ්‍රහාම්ට දරුවෝ කී දෙනෙක්ද? அப்ப உதாரணத்தை கொண்டு வரார். ஆபிரகாமுடைய பிள்ளைகளை பத்தி ඒ பேசுகிறார். ආබ්‍රහාම්ගේ දරුවන් ගැන කතා කරනවා. இங்க மாத்திரம் இல்ல, මේ පමණක් නොවේ. அது 3வது அதிகாரத்திலே ஆரம்பிச்சிட்டார். තුන්වෙනි පරිච්ඡේදයෙන් පටන් ගත්තා. ஆபிரகாமின் பிள்ளைகளை பற்றி பேச. ආබ්‍රහාම්ගේ දරුවන් ගැන කතා කරනවා. ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? ආබ්‍රහාම් දරුවන් කී දෙනෙක්ද? இங்க சொல்லப்படுகிற உதாரணத்தின்படி 2. මේ උදාහරණය ලෙස දරුවන් දෙන්නයි. ஒன்று ஈசாக்கு, එකක් ඊසාක්, இரண்டாவது ஈஸ்மவேல். දෙක ඉස්මෝኤල්. ஏன் ஆபிரகாமை பயன்படுத்துகிறார்? ඇයි ආබ්‍රහාම පාවිච්චි කළේ? ஏன்னா யூதர்களுக்கு ஆபிரகாமுடைய பிள்ளையா இருப்பது ஒரு பெரிய கனம். ඒ යුදෙව්වන්ට ආබ්‍රහාම්ගේ දරුවෙක්ව සිටීම ඉතා ගෞරවයක්. ஆபிரகாமின் வம்சம் என்று சொல்வது அவர்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ආබ්‍රහාම්ගේ දරුවෝ කියන ඉතාමත්ම ආඩම්බරයි ඒගොල්ලන්ට. யோவான் 8வது அதிகாரத்துல பரிசேயர் இயேசுவோட தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க. යෝවාන් 8 වෙනි පරිච්ඡේදයේ පරිසවරු දේශ වංශයත් එක්ක තර්ක කරනවා. 8வது அதிகாரம் 39வது வசனத்துல இது இருக்கு. 8:39 තිබෙනවා. அவர்கள் என்ன பெருமையா சொல்றாங்க தெரியுமா? මොනවද ඒගොල්ලෝ ආඩම්බරෙන් කියන්නේ? நாங்க ஆபிரகாமின் வம்சம், අපි ආබ්‍රහාම්ගේ වංශය, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள். අපි ආබ්‍රහාම්ගේ දරුවෝ. அப்ப பவுல் ஏன் இதை பயன்படுத்துகிறார்? නමුත් පෞල්තුමා ඇයි මේ වචනේ පාවිච්චි කරන්නේ නම්? யாருக்கு பயன்படுத்துகிறார்? කාටද පාවිච්චි කරන්නේ? யூதர்களுக்கு இல்ல. යුදෙව්වරුන්ට. பவுல் யாருக்கு பயன்படுத்துகிறார்னா புறஜாதி மக்களுக்கு பயன்படுத்துகிறார். අන්‍ය ජාතිකයන්ට තමයි මේ වචනේ පාවිච්චි කරන්නේ. இந்த பட்டணம் மிகவும் கொடூரமான ஒரு பட்டணம். මේ නුවර ඉතාමත්ම දරුණු නුවරක්. ஆதி திருச்சபைகள் வல்லமையாய் ஒரு வேகத்தில் வளர்ந்ததற்கான காரணம் என்னவென்றால் පටන් ගැනීමේ සුදු සභාව ඉතා වේගින් වර්ධනය වෙන්න හේතුව இந்த சத்தியம் அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு ஒரு பெரிய ஒரு சவாலை கொடுத்தது. මේ සත්‍යතාවය ඔවුන්ගේ සංස්කෘතියට ලොකු අභියෝගයක් දුන්නා. அந்த காலத்துல ரோமர்களுடைய காலத்துல ඒ කාලේ රෝමවරුන්ගේ කාලයේදී அவர்கள் எப்படி வாழ்ந்து வந்தார்கள்னா ඒගොල්ලෝ කොයි විදිහට ජීවත් වුණේ කියලා කිව්වොත් ஒரு புருஷன் எத்தனை ஸ்திரீகளும் வைத்திருக்கலாம். එක පුරුෂයෙකුට ස්වාමි පුරුෂ ස්ත්‍රියන් බොහෝ දේ තබා ගන්න පුළුවන්. அது பிரச்சனையே இல்லை. ඒක ප්‍රශ්නයක් නෙවෙයි.
இப்படிதான் அது, அதாவது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ඒක පිළි අරන් තිබෙන්නේ ඒ විදිහට තමයි. ஆனா சுவிசேஷம் அந்த பட்டணத்திற்குள்ள வரும் ඒ பொழுது සුභාරංචි ඒ නුවරට ඇතුල් වෙනකොට இங்கே வேதம் புதிதான கிறிஸ்தவர்களுக்கு என்ன டீச் பண்ணுது? අලුතෙන් ලැබෙන ක්‍රිස්තියානියට උගන්වන්නේ මොනවද? உங்களுடைய அறையை நீங்க பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ඔබගේ කාමරය ඔබ පරිස්සමින් සුද්ධව තබා ගන්න ඕනේ. அது கணவனுக்கு மனைவிக்கு மாத்திரம். ඒක ස්වාමි පුරුෂයාට භාර්යාවට පමණයි. இது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ඒක ලොකු පුදුමයක් ඒගොල්ලොන්ට. இது மாத்திரமல்ல, ඒ පමණක් නොවේ. புருஷர்கள் எப்படியும் வாழலாம், පුරුෂයන් ඕන විදිහට ජීවත් වෙන්න පුළුවන්. ஆண்கள் எப்படியும் வாழலாம். පිරිමි අය ඕන විදිහකට ජීවත් වෙන්න පුළුවන්. ஆனா அதே காரியத்தை பெண்கள் செய்தால் ඒ කාරණේම ගෑනු අය කරොතින් அவர்கள் அடிச்சு கொலை செஞ்சிருவாங்க. ඒගොල්ලොන් ගහලා මරනවා. அதான் யோவான் 8வது அதிகாரத்துல நீங்க பாப்பீங்க, யாரை கொண்டு வராங்க? சமாரிய, அதாவது ஒரு பெண்மணியை கொண்டு வராங்க இயேசுடைய பாதத்துல. යෝවාන් 8 වෙනි පරිච්ඡේදයේ ස්ත්‍රියක් කාමිච්ඡාචාර 80 වෙලා ඇදගෙන එනවා. விபச்சாரம் செய்தவர் 2 பேர், ஆனா ஒரு ஆளை தான் கொண்டு வராங்க. කාමිච්ඡාචාරය කරේ දෙන්නෙක්. නමුත් එක්කෙනෙක්ව ඇදගෙන ஏன்னா එනවා. அந்த கலாச்சாரத்துல சிலருக்கு எப்படியும் வாழலாம், சிலரை மட்டுப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் சுவிசேஷம் இப்போ ஊடுருவி ඒ வருகிறது. සංස්කෘතියේ ඕන කෙනෙකුට එක එක විදිහට ජීවත් වෙනවා. තව කෙනෙකු තව විදිහට ඒ විදිහට තමයි ජීවත් වෙලා සිටියේ. அங்க பெண்களுக்கு மதிப்பே இருக்கல. ඒ ගෑනු අයට කිසි ගණන් ගන්නෙ නෑ. அந்த ரோமர்களுடைய, அதாவது அவர்களுடைய பட்டணத்துல රෝම ඒ නුවරදී அதிகமான ஆண்கள் தான். අධික ලෙස පිරිමි. ஏன்னா பெண்கள் அவர்கள் பிறக்கும் பொழுதே கொலை செய்திருவார். ඒ ගෑනු දරුවන් ඉපදුනක මම මරලා දානවා. இப்படி ஒரு கடிதத்தை அங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. එවැනි ලියුමක් ලියා තිබෙනවා. ஒரு தகப்பன் அவர் வந்து வியாபாரத்துக்காக தூர தேசத்திற்கு போகிறார். ඒ පියෙක් ව්‍යාපාරය උදෙසා දොර දේශයකට යනවා. அவர்களுடைய மனைவி பிரெக்னண்டா இருக்கிறாங்க. නමුත් භාර්යාව ගර්භණීව සිටිනවා. இது இந்த கடிதத்துல அவர் சொல்றார், ඒ ලියුමේ කියනවා நான் இப்படி வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் இத்தனாம் தேதி தான் வருவேன். මගේ වැඩ ඉවර කළ මෙදින තමයි මම පැමිණෙන්නේ. அது பெண் குழந்தையா இருந்தா ඒ ගෑනු ළමෙක් නම් அது நான் வர முதலே தூக்கி வீசிடு. මම එන්න ඉස්සෙල්ලා විසිකලා දාන්න. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு தான் பவுல் சொல்றார், நீங்க யாரு தெரியுமா? මෙවැනි කණ්ඩායමකට තමයි පවල්තුමා ඔබ කවුද කියලා කියන්නේ. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளை. ඔබ ආබ්‍රගාමගේ දරුවෝ. இது நமக்கு எப்படி பொருந்தும்? අපට කොහොමද ඒක එකතු වෙන්නේ? නැත්නම් පිළිගන්න පුළුවන් වෙන්නේ කොහොමද? எங்களுக்கு ஆண்டவர் எங்களை எப்பொழுது அழைத்தார், දෙනාසේ කවදාද අපි කැඳෙව්වේ? எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவர்களா இருந்தோம்? මොන වගේ ආගමක අපි ගමන් කරපු අයද අපි? எந்த விக்கிரங்களை ஆராதித்து கொண்டு මොන வந்தோம்? වගේ රූප නමස්කාරයක් කරගෙනද අපි හිටියේ? இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, சேற்றில கிடந்த எங்களுக்கு கடவுள் ஒரு கணத்தை தருகிறார். තව විදිහකින් කියනවා නම් මඩ ගොඩේ හිටපු අපිව අපිට ගරුත්වයක් දුන්නා. இப்படிப்பட்ட கலாத்தியருக்கு தான் பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளை. මෙවැනි ගලාති වරුන්ට තමයි කියන්නේ ඔබ ආබ්‍රගාම්ගේ දරුවෙක් කියලා. வெட்கப்படுத்துகிற ஜன கூட்டம் நம்மை சுற்றி இருக்குது. ලැජ්ජාවට පත් කරන කණ්ඩායම අප වටේ ඉන්නවා. நம்மை சுற்றி திரிகிற ஜனம் நம்மை சூழ்ந்து இருக்குது. අපගේ වැරදි කියන අය වටේ ඉන්නවා. ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பிள்ளை பெறாமல் இருப்பது அந்த கலாச்சாரத்துல அதை மிக கேவலமா பார்த்தாங்க. නමුත් දරුවෙක් වදන් නැතුව ඉන්න ස්ත්‍රියක් ඊටම ලැජ්ජ සාගත විදිහට බැලුවා. ஆனா சுவிசேஷம் அவர்களுக்கு ஒரு விசேஷமான இடத்தை கொடுக்கும். නමුත් සුභාරංචියට විශේෂ තැනක් උන්ට දෙන්න පටන් ගත්තා. சுவிசேஷம் இங்கே கிரேக்கருக்குள்ளே வாழ்ந்ததான இந்த மனுஷர்களுடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாத்துது. ඒ ග්‍රීසියේ ජීවත් වුණ හැම කෙනාම ජීවිතේ සම්පූර්ණ වෙනස් කළා. பவுல் இவர்களை பார்த்து என்ன சொல்றார்? පෞල්තුමා මේගොල්ලෝ බලලා මොනවද කිව්වේ? நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். ආබ්‍රගාම්ගේ දරුවෝ. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්නේ. இப்போ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். මේක අපි පිළිගන්න තේරුම් ගන්නට ඕනේ. வெட்கத்தினாலே நிறைந்திருந்த ஒரு ஜன கூட்டத்திற்கு பவுல் இங்க கனத்தை கொடுக்கிறார். ලැජ්ජා සාගත වූ කණ්ඩායමකට පෞල්තුමා ගෞරවයක් දෙනවා. இவர்கள் அவர்களுடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது அவர்கள் வெட்கப்பட்டார்கள். ඔවුන්ගේ පරණ ජීවිතේ ඇරලා බලනකොට ලැජ්ජාවට පත් இப்படி වුණා. எல்லாம் நாங்க வாழ்ந்தோமே, මෙවැනි ජීවිතයක් අපි ජීවත් වුණා නේද? இப்படி எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டோமே, මෙවැනි කාරණාවල අපි සම්බන්ධ වුණා නේද? இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாங்க வாஞ்சியோடு இதை செய்தோமே. මෙවැනි කැත දේවල් අපි ඉතා ආසාවෙන් කරා නේද? பிசாசு அவர்களை வெட்கப்படுத்தும் பொழுது යක්ෂයා ඔවුන්ව ලැජ්ජාවට පත් කරනකොට. பவுல் சொல்கிறார், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். නමුත් පෞල්තුමා කියනවා ඔබ ආබ්‍රගාම්ගේ දරුවෝ කියලා. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். ආබ්‍රගාම්ගේ දරුවෝ. இந்த உதாரணத்தை நான் கொஞ்சம் பயன்படுத்த விரும்புறேன். මම මේ උදාහරණය පාවිච්චි කරන්න කැමතියි. எத்தனை பேர் லயன் கிங் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ඔබ ලයන් කිං කියන ඒ චිත්‍රපටයේ කී දෙනෙක් බැලුවද දන්නේ නැහැ. அதுல இந்த சிம்பான்னு சொல்றதான இந்த லயன் இருக்கு. මේ සිම්බා කියන මේ සිංහයා. அதாவது மெயின் கேரக்டர் என்னன்னா, இந்த குட்டி லயன் வந்து தொலைஞ்சு போயிருச்சு. ඒ ප්‍රධාන චරිතේ නැමැති පොඩි සිංහ පැටියා නැති වෙලා ගියා. அந்த சிங்கத்துடைய தகப்பன் இது தொலைந்தனால அதை காப்பாற்றும்படியே வருகிறார். ඒ නැති වුණු නිසා පැටියා හොයාගෙන ඒ සිංහයා එනවා. நான் சுருக்கமா சொல்றேன். ஆனா காப்பாத்த போகும் பொழுது බේරගන්න එනකොට
அந்த தகப்பன் மரித்திடுறார். නමුත් තාත්තා මරණයට පත් වෙනවා. இப்ப எல்லா ஸ்டோரியிலும் ஒரு வில்லன் இருப்பான். ඒ හැම කතාවකම විරුද්ධ චරිතයක් තියෙනවා, දුෂ්ට චරිතයක්. அப்ப அந்த தகப்பன் மரித்து இந்த குட்டி சிங்கம் பக்கத்துல நிக்கும் பொழுது ඒ තාත්තා මැරිලා මේ පැටයා සිංහ පැටුවා ළඟ ඉන්නකොට இந்த வில்லனா இருக்கிற சிங்கம் பக்கத்துல வந்து මේ දුෂ්ට සිංහයා ළඟට ඇවිල්ලා பயங்கரமான டீப் வாய்ஸ்ல භයානක දරුණු කටහඬකින් அது ஒரு வார்த்தையை சொல்லுது. වචනයක් කිව්වා. நீ என்ன செஞ்சிருக்கிற? ඔබ මොනවද කරලා තිබෙන්නේ? அந்த ஒரு வார்த்தை ඒ වචනේ அந்த சின்ன சிங்கத்துடைய இருதயத்தை அப்படியே ஆழமா வெட்டுது. නමුත් ඒ පොඩි සිංහයාගේ හදවතේ සම්පූර්ණ පසාරු කරන් යනවා. உன்னனால தான் உன்னுடைய தகப்பன் மரித்தார். ඔබ නිසා තමයි තාත්තා මරණයට පත් වුනේ. அதுக்கு பிறகு அந்த வில்லன் என்ன மெதுவா என்ன சொல்லுவான்னா, ඒ දුෂ්ටයා මොනවද කියන්නේ? ஓடி போயிரு. දුවන්න. இது ஒரு ராஜாவுடைய பிள்ளை. ඒ රජුගේ පුතෙක් நீ දරුවෙක්. என்ன செஞ்சிருக்கிறன்னு பாரு. ඔබ මොනවද කරලා කියලා බලන්න. இதுல இருந்து நீ தப்ப முடியாது. බේරෙන්න බෑ. நீ ஓடி போயிரு. ඔබ දුවන්න. அந்த காட்சி மிக முக்கியமான ஒரு காட்சி. ඒ සිදුවීම ඉතාමත්ම වැදගත් සිදුවීමක්. ஏன்னா பிசாசு எப்பொழுதுமே உன்னுடைய பழைய வாழ்க்கையை காட்டுவான். නිතරම යක්ෂයා ඔබගේ පරණ ජීවිතේ පෙන්නනවා. ஒன்று பிசாசு அதை காட்டுவான், එක වෙලාවට යක්ෂයා පෙන්නනවා. இல்லாவிட்டால் சுற்றி இருக்கிற மனுஷர்கள் உன்னை அதை வைத்து அடையாளம் காணுவான். නැත්තම් වටේ ඉන්න මිනිස්සු එක සංකේතවත් ලෙස ඔබට පෙන්නනවා. பிசாசு கொண்டு வருகிற அவனுடைய சத்தம் இதுதான். යක්ෂයා කියන શબ્දය මේකයි. நீ என்ன செஞ்சிருக்கிற? ඔබ මොනවද කරලා තිබෙන්නේ? உன்னுடைய வாழ்க்கையில இது என்ன? ඔබගේ ජීවිතේ මොනවද? அவன் வெட்கப்படுத்துவான், ලැජ්ජාවටපත් කරනවා. அவன் பயப்படுத்துவான், එයා බය ගස්සනවා. அவன் கேவலப்படுத்துவான். එයා අවලස්සන තත්ත්වයට පත් කරනවා. இப்படிப்பட்ட கலாத்தியருக்கு தான் பவுல் என்ன சொல்லுகிறார்? මෙවැනි ගලාතියාට තමයි පෞල්තුමා මොනවද කියන්නේ? நீ தேவனுடைய பிள்ளை, ඔබ දෙවියන්වහන්සේගේ දරුවෙක්. நீ தேவனுடைய பிள்ளை. ඔබ දෙවියන්වහන්සේගේ දරුවෙක්. நான் முதல் சொன்னேன், கிரியைகளினாலே நம்ம ரட்சிக்கப்படுறோம், நம்ம பிரயாசப்படுவோம். අපි ක්‍රියාවෙන් ගැලවීම ලබන්න ඕන අප ගොඩාක් වේසමාංශ වෙනවා. அந்த வலைக்குள்ள விழுந்தோம்னு சொன்னா ඒ දැලට අසුණුතින් நம்ம பிரயாசம் ஒரு அளவு போய் கொண்டிருக்கும். අපගේ උත්සාහය මාංශය එක පැත්තකින් යනවා. ஆனா தப்பு செஞ்சோம்னு சொன்னா වැරද්දක් කළොතින් அது நம்மள தேவனிடத்துல வரவே விடாது. අපට කවදාවත් දෙවියන් වහන්සේ වෙතට එන්න දෙන්න ஏன்னா නැහැ. உன்னுடைய தப்ப வச்சே அவன் உன்னை அடையாளம் காணுவான். ඔබගේ වැරද්ද පෙන්නලම ඔබ සංකේතවත් කරයි. உன்னுடைய தப்ப வச்சே, உன்னுடைய தவறுதலை வச்சே அவன் உன்னை வெட்கப்படுத்துவான். ඔබගේ වැරද්ද තියාගෙන ඔබ ලැජ්ජාවටපත් කළයි. இதுதான் பவுல் இங்க சொல்றார். මෙතන ඒක තමයි පෞල්තුමා කියන්නේ. பவுல் சொல்றார், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், உயர்ந்த ஒரு இடத்தை இந்த ஜனத்திற்கு கொடுக்கிறார். උසස් වූ තැනක් දෙනවා ඔබ ආබ්‍රහාම්ගේ දරුවෝ කියලා. கவனிங்க எப்படி உண்மையை பயன்படுத்துறார். කොතරම් කොහමද අවංක ඇත්ත පාවිච්චි කරන්නේ? உண்மையை அவர் பேசுறார், ඇත්ත කතා කරනවා. ஆனா அது மனுஷனை கட்டுது. නමුත් මනුෂ්‍යව ගොඩනගනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. நீங்க சில இடத்துல ஆமென் சொல்றது அது உங்களுக்கு தான். ඔබ ආමෙන් කියන්නේ ඔබටම තමයි. சத்தியத்தை வச்சு இன்னொரு மனுஷனை அடிச்சு அவனை காயப்படுத்தலாம். සත්‍යතාවයේ කියලා තව කෙනෙකු තුවාල කරන්න පුළුවන්. சத்தியத்தை வச்சு நீங்க உங்களுக்குள்ள பெருமையை பில்ட் பண்ணிக்கொள்ளலாம். ඔබගේ සත්‍යතාවයේ තියලා ඔබගේ ආඩම්බරයේ උඩඟුකම වැඩි කරගන්න පුළුවන්. சத்தியத்தை வச்சு மற்றவன் உதவாக்கறேன் என்று சொல்லி அவனை வெளியே தள்ளலாம். සත්‍යතාවයේ තියලා කිසි දෙයකට ප්‍රයෝජනයක් නැති කියලා එළියට තල්ලු කරන්න පුළුවන්. ஆனா ஆவிக்குரிய தாய்மார்கள், ආත්මික මව්වරු, ஆவிக்குரிய நண்பர்கள் ආත්මික මිත්‍රයා சத்தியத்தை தூக்கி வீச மாட்டாங்க. සත්‍යතාවය අරගෙන විසි කරන්නේ அந்த නැහැ. உறவுல சத்தியத்தை கொண்டு வராங்க. ඒ බැඳීමේදී සත්‍යතාවයේ ගේනවා. அவர்கள் உண்மையை கொண்டு வராங்க. ඇත්ත ගේනවා. ஆனா அது மனுஷனை கட்டுது, ඒක මනුෂ්‍යව ගොඩනගනවා. அது மனுஷனை உருவாக்குது, මනුෂ්‍යව ඇති කරනවා. அது மனுஷனை என்ன சொல்றது, சுகப்படுத்துது. මනුෂ්‍යව සුව කරනවා. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්නේ. இப்படிதான் நம்ம மாறணும். මේ වගේ තමයි අපි වෙනස් වෙන්න ඕනේ. ஏனென்றால் கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள உருவாகுவது அது ஒரு கற்ப வேதனை. ඒක කිස්වාංශේ මනුෂ්‍යයා තුළ ඇති වෙනවා කියන්නේ ඒක ගර්භ වේදනාවක්. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. எங்களுடைய வெட்கத்தை தேவன் மாற்றுகிறார். අපගේ ලැජ්ජාව වෙනස් කරනවා. எங்களுடைய பழைய வாழ்க்கை அப்படியே அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் அதை நினைத்து பார்ப்பதல்ல. අපගේ පරණ ජීවිතය ගැන දෙවියන් වහන්සේ සිහි කරන්නෙම නැහැ. நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சுவிசேஷம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாய் மாறலாம். ඔබ මොන වගේ සිටියත් සුභ ආරංචිය ආවට පස්සේ ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවන් ලෙස වෙනස් වෙනවා. நீங்கள் எப்படிப்பட்ட மார்க்கத்திலிருந்து வந்தாலும் சுவிசேஷம் சொல்லுகிறது, தேவன் உங்களை இயேசுவை நேசிக்கிற அளவுக்கு உங்களை நேசிக்கிறார். ඔබ මොන වගේ ආගමට ආවත් හරි සුභ ආරංචිය එනකොට යේසුස් වහන්සේව ප්‍රේම කරන අය ලෙස වෙනස් වෙනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. 28வது வசனத்தை கவனிங்க. 28 වෙනි පදේ අපි අවධානය යොමු කරමු. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்கம்மா. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. சரி, அப்ப 23 ஒருக்கா வாசிங்க, அதையும் கவனிங்க. 23, 28 வாசிச்சோம், 29 வாசிச்சோம், இப்ப 23. 23.
அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். அப்ப ஒரு பிள்ளை எப்படி பிறக்குது? එක දරුවෙක් කොහොමද ඉපදෙන්නේ? வாக்குத்தத்தத்தின் படி பிறக்குது. පොරොන්දුවක් කනුව ඉපදෙනවා. அவன் யார்? කවුද? சுதந்திரவாளி. ඒ ඔව් නිදහස ලබා. இதை கொஞ்சம் கவனிக்க கஷ்டமா இருக்கும். මේක අවධානය යොමු කරන්න ටික අමාරු ඇති. ஆனா அதாவது சபையில நம்ம உபதேசத்தை பேசி ஆகணும். සභාවේ ඒ සත්‍යතාවේ කතා කරන්නම ඕනේ. ஏன்னா பவுல் இதை பேசுறான். පෞල්තුමා මේ දේ කතා ஏன்னா කරනවා. உபதேசம் பேச ஆரம்பிச்சோன்னா எங்க மைண்ட் ஷட் ஆயிடும். ඒ ඉගෙන්වීම කතා කරනකොට අපි ටිකක් අපගේ මනස බිමට වැටෙනවා. ஆனா அதுக்கு நாம பழக்கப்படணும். අපි ඒක පුරුදු වෙන්නට ඕනේ. எங்களுடைய மாம்ச சிந்தையெல்லாம் உபதேசத்துக்கு விட்டு கொடுக்காது. මාංශ සිතුවිලි අපගේ මේ උපදේශ වලට ඉඩ දෙන්නේ නැහැ. ஆனா நம்ம அதற்கு என்னது அதுக்குள்ள வளரணும். අපි ඒ තුල වැඩෙන්න ඕනේ. அப்ப கவனிங்க வேத வார்த்தையை கவனிங்க. මේ වචනේ අපි අවධානය යොමු කරමු. 23வது வசனத்துல ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறேன். 23 දී වෙනසක් පෙන්නනවා. மாம்சத்துல ஒருவன் பெற்றெடுக்கப்படுகிறான். මාංශාකාරයෙන් වදා ගන්නවා. அவன் ஒரு அடிமையாய் இருக்கிறான். ඔව් වහලෙක් වෙනවා. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. අවධානය යොමු කරන්න. திருப்பி அதே எக்ஸ்பிளைன் பண்றார். ඒකම තව පැහැදිලි அந்த කරනවා. 23 திருப்பி வாசிங்க. 23 அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். ஓகே, மாம்சத்தின்படி பிறந்தான். ස්වභාවික ලෙස. சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். அவன் எப்படி பிறந்தான்? ரெண்டாவது දෙවනුව කොහමද? வாக்குத்தத்தத்தின். පොරොන්දු අනුව. இப்போ இதை எங்க இருந்து பவுல் எடுக்கிறார்? කොහෙන්ද ගන්නෙ? ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல நடக்குது. ඒ උප්පත්ති පොතේ 16 වෙනි පරිච්ඡේදය. ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சு சொல்றார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்றார். ආබ්‍රහාම අඬගාලා කියන ඔබට මම දරුවෙක් දෙනවා. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? உண்மை ஆபிரகாம் தீர்மானிக்கல. இந்த சம்பவத்துல எங்களுக்கு தெரியுது சாராள் தான் தீர்மானிக்கிறார். ආබ්‍රහාම නෙමෙයි මේ සිදුවීමේදී තේරුම් ගන්න පුළුවන් සහරාල් ඒක තමයි තීරණය කරන්නේ. அந்த எஜமாட்டிக்கு பிள்ளை பெற்றெடுக்க முடியாவிட்டால் அந்த கலாச்சாரத்துல அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அவளுக்கு இருந்ததான அடிமை பெண்ணின் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது. සාමාන්‍ය ස්වාමි දුවට දරුවෙක් බී කරගන්න බැරි තත්ත්වයක් තිබයාගේ වහල්ලිට කියලා ඒ දේ කරගන්න උත්සාහ කරනවා. அப்ப வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல ஆபிரகாம் எப்படி செயல்பட்டானா? மாம்சத்திலே செயல்பட்டானா. ආබ්‍රහාම ඒ විදිහට ක්‍රියා කරේ මාංශාකාරව ක්‍රියා කළා. நாங்க வாக்குத்தத்தத்துக்கு முன்பதாக நாங்க அவசரப்பட்டா ඒ පොරොන්දුවට ඉස්සලා අපි අදිස්සු නොතින් அது நம்ம நினைக்கிற அதுதான் வாக்குத்தத்தத்தை நம்ம அடைஞ்சிருவோம்னு. අපි පොරොන්දුව ලබා ගන්නවා කියලා අපි හිතනවා. ஆபிரகாமுக்கு என்ன தேவையா இருந்துச்சு? ආබ්‍රහාමට මොනවද අවශ්‍ය වුනේ? புள்ள தேவையா இருந்துச்சு. දරුවෙක් අවශ්‍ය වුණා. அதனால அவன் என்ன செய்றான்? ඒ නිසා මොනවද කරේ? ஆகார் மூலமா ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். ආගාර් තුලින් දරුවෙක් හොදා ගන්නවා. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ඒකේ පැටලීමක් තිබෙනවා. கவனிங்க, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 14 වෙනි පරිච්ඡේදයේ උප්පත්ති පොත. ஆதியாகமம் ஜெனசிஸ் சாப்டர் 16. 16 ஓகே, 4வது வசனம் எல்லாரும் 4 கவனிக்கலாம். වෙනි පදය. 16வது அதிகாரம் 4வது வசனம். 16 උප්පත්ති පොත. அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கற்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இப்போ என்ன நடக்குது? දැන් මොනවද වෙන්නේ? எஜமாட்டிக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை ஆகார் என்ன செய்யல? ස්වාමි දූට දිය යුතු ගෞරවය ආගාර මොනවද කරේ? கொடுக்கல. දුන්නේ නැහැ. மாம்சத்தில நம்ம செயல்பட்டு வாக்குத்தத்தத்தையே பெற்றுக்கொள்ளலாம். අපි මාංශාකාරයෙන් ක්‍රියා කරලා ඒ පොරොන්දුව ලබා ගන්න පුළුවන්. ஆனா அது எங்களை அடிமைத்தனத்திற்குள்ள வைக்கும். නමුත් අපිව වහල් භාවයේ තබනවා. அதுல நமக்கு சமாதானம் இருக்காது. ඒ තුල අපට සමාදානයක් නැහැ. இது அப்படியே சந்ததியாய் ஆகார் பெற்றெடுக்கிற பிள்ளைக்குள்ளேயும் வருது. ඒ පරම්පරාගතව ආගාර බී කරන හැම දරුවා තුල ඒක එනවා. ஈசாக்கும் இஸ்மவேலும் அவங்க என்னது அங்க ஒரு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ඊසාක් ඉස්මෝኤල් දෙන්නම සෙල්ලම් කරන් ඉන්නකොට ஆகார் மூலமாய் பிறந்தது இஸ்மவேல். ආගාර්ගේ ඉපදුණු ඉස්මෝኤල් ஆச்சரியமாய் சாராள் மூலமாய் பிறந்தது ஈசாக். පුදුම සාගත විදියට සාරාගෙන් ඉපදුණු ඊසාක් தன் தாய் எப்படி செய்தாலோ අම්මා කොහොමද කළේ? அதே போலவே இஸ்மவேல் என்ன செய்றான்? ඒ වගේම ඉස්මෝኤල් මොනවද කරන්නේ? வேத வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். අපි දේ වචනේම බලමු. வாசிங்க ஆதியாகமம் 21வது அதிகாரம். උප්පත්ති පොතේ 21 වෙනි පරිච්ඡේදය. 11வது அதிகாரம். சாரி, இருங்க வாரேன். 9வது வசனம். 9வது 9 වෙනි පදය. 21:9. பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. இப்ப என்ன இந்த பரியாசம் தொடருது கவனிங்க. ඒ සරදම් කරනවා. யார் உங்களை பெற்றெடுக்கிறார்? කවුද ඔබ වදාගන්නේ? எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உருவாகிறீர்கள்? කොහොමද ක්‍රිස්තුවන්සේ තුල ඔබ වැඩෙන්නේ? இது நீங்கள் நினைப்பதை விட மிக ஆழமானது. ඔබ ඊතනත් වඩා එක ගැඹුරුයි. அதான் பவுல் சொல்றார். පෞල්තුමා කියනවා. நீ உபதேசம் சின்னதுன்னு தான் நினைக்கிற. ඔබ ඒ උපදේශ එක පොඩි කියලා ඔබ හිතනවා. ஆனா நீ நம்புற சத்தியம் நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்தாலும் உன்னை அடிமைத்தனத்துக்குள்ள ඔබ வைக்கும். විශ්වාස කරන ඒ සත්‍යතාව ක්‍රිස්තුවන්සේ තුලට ආවත් හරි ඔබ වහලෙක්.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் විශ්වාසය තුළ හිටියත් சத்தியத்தை பயன்படுத்தி மற்றவனை கொன்றுவ. සත්‍යතාවේ පාවිච්චි කළ ඔබ මරනවා. நீ மற்றவனை அடிமைக்குள்ள வச்சிருவ. අනිත් අය වාලෙක් බවට පත් நீயும் වෙනවා. அடிமைத்தனமா இருப்ப. ඔබත් වාලෙක් සිටිනවා. ஏன்னா இஸ்மவேல் இதை எங்க இருந்து கற்றுக்கொள்கிறான்? ඉස්මவேල් කාගේද ඉගෙන ගන්න? இதை ஆகார் இடத்துல இருந்து கற்று. ආගාරකින් ඉගෙන ගන්නවා. இது அப்படியே படருது. ඒක වැඩෙනවා. ஆனால் இங்க கலாத்தியருக்கு வரும் பொழுது ගලාති පොතේට එනකොට மாம்சத்துல ஒருவன் பிறந்தான், මාംසාකාරයෙන් කෙනෙක් ඉපදුණා. வாக்குத்தத்தத்துல ஒருவன் பிறந்தான். පොරොන්දු විදියට ඉපදෙනවා දරුවෙක්. இப்படிதான் 23 பேசுது. මේක 23 කතා කරන්නේ. 29 கவனிங்க. கலாத்தியர் 4. ගලාති ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. ஆனா இப்ப இங்க இந்த வசனத்துல ஒரு உண்மையான சத்தியம் சொல்லப்படுது. මේ වචනේදී සැබෑ සත්‍යතාවයක් කියනවා. மாம்சத்துல ஒருவன் பிறக்கிறான், මාම්සාකාරය ඉපදෙනවා. ஆனா கலாத்தியர் எப்படி ஆபிரகாமின் பிள்ளைகளா மாறுறாங்க? ගලාති කොහොමද ආබ්‍රහාම්ගේ දරුවෝ වෙන්නේ? அவர்கள் ஆவியிலே பெற்றெடுக்கப்படுகிறார்கள். ආත්මික ලෙස ඔවුන්ව බී කරනවා. இது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. සුදාත්මන් වහන්සේගේ වැඩේ. ஆனா இன்றைக்கு வரைக்கும் අදටත් மாம்சம் எப்பொழுதும் ஆவிய மேற்கொள்ள பார்க்கும். නිතරම මාම්සේ ආත්මයේ ජය ගන්න බලනවා. இந்த பேட்டர்ன் நம்ம பழைய ஏற்பாட்டுல கவனிச்சு கொண்டே මේ வருவோம். පැටර්න් එක අපි පරණ ගිවිසුමේම අපි දකිනවා. இரண்டாவது பிள்ளை தான் சூஸ் பண்ணப்படுது. දෙවන දරුවව තමයි පිළිගන්නේ, තෝරගන්නේ. அதாவது காயின் ஆபேலை நம்ம கவனிக்கும் ඒ பொழுது, කායින් ආබේල්ගේ බැලුවොත්, இஸ்மவேல் ஈசாக்க கவனிக்கும் பொழுது, ඉස්මவேල් ඊසාක් බලනකොට, ஏசா யாக்கோபை கவனிக்கும் பொழுது, ඒසා යාකොබ බලනකොට, யோசேப்பின் சகோதரர்களும் யோசேப்பையும் கவனிக்கும் பொழுது, යෝසෙෆ්ගේ සහෝදරයෝ 12 දෙනාගෙන් යෝසෙෆ්ව බලනකොට, ரெண்டாவது இல்லாட்டி இளையவன் தான் சூஸ் பண்ணப்படுறான். නැත්තම් දෙවනුව නැත්තම් බාලයාව තමයි තෝරගන්නේ. அதுல என்ன கவனம் செலுத்தணும்னா, ඒකට අවධානය මොනවටද අපි යොමු කරන්න ඕනේ? ரெண்டாவது பிறந்தவங்களோ கடைசி பிறந்தவங்க இல்ல முக்கியம். ඒක මේ පළවෙනි ඉපදෙනා දෙවෙනි කෙනා නෙමෙයි වැදගත්. எங்களுக்கு ரெண்டாவதாய் மறுபடி நாம் பிறப்பது மிக முக்கியம். නැවත ඉපදීම තමයි ඊටාම වැදගත්. நாம் மாம்சத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்றோம், ஆவியின் வாழ்க்கை மிக முக்கியம். මාංශය අපි ජීවත් වෙන එක ජීවිතයක්, නමුත් ආත්මය වැදගත්. எங்களுடைய மாம்சம் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறது ஒரு காலம். මාංශය කාලයක් එන අපි මඟ පෙන්නනවා. ஆனா பரிசுத்த ஆவியானவர் மறுபடி நம்மளை பிறக்க வைக்கிறார். ශුද්ධාත්ම වහන්සේ නැවත අපිව උත්පාදනය කරනවා. எங்களுடைய ஆவியின் வாழ்க்கை அது மிக முக்கியமானது. ආත්මික ජීවිතය ඊටා වැදගත්. அது வல்லமை உள்ளது. ඒක බලවන්තයි. அது ஆளுகை செய்யக்கூடியது. ඒක පාලනය කරන්න அப்ப ඕනේ. ஆவி பலன் இல்லாமல் போகும் பொழுதெல்லாம் ආත්මයේ දුර්වල වෙන හැම මොහොතකම நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், இது இப்படிதான் மாம்சம் எப்பொழுதும் எங்களை மேற்கொள்ள பார்க்கும். අපි නිතරම හිතන්න ඕන මාංශය අපිව ජය ගන්න බලනවා. அப்ப இந்த இடத்துல நம்ம என்னத்தை கவனிக்கிறோம்? මේකේ එනම් අපි මොනවද අවධානය යොමු කරන්නට ඕනේ? பரிசுத்த ஆவியினாலே பிறக்கும் பொழுது அதுல நன்மையை நம்ம பார்க்கிறோம். ශුද්ධාත්ම වහන්සේකින් ඉපදෙනකොට අපි ඒ දේ යහපත දකින්න ඕනේ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? 29 30 நம்ம வாசிப்போம். 29 30. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. சரி, இப்ப இந்த புறம்பே தள்ளுவதெல்லாம் எப்படி செய்வது? කොහොමද හාක දාන්නේ? නැත්නම් පැත්තකට දාන්නේ? ஏன்னா மாம்சத்துல பிறக்கிறதெல்லாம் எங்களுக்கு நன்மையை கொண்டு வராது. මාංශයෙන් ඉපදෙන දේ යහපත ගේන්නේ නැහැ අපට. ஆனால் நாம் புறம்பே தள்ளி இதை எப்படி வாழ்வது? අපි කොහොමද ඒක ඉවත් කරලා ජීවත් වෙන්නේ? 25 26. 25 26. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். மேலான கவனிச்சுக்கொள்ளும் கடைசியா, மேலான எருசலேமோ அவள் சுயாதீனம் உள்ளவள், නිදහස ලබා ගත්ත කෙනෙක්. அவள் நாம் எல்லாருக்கும் அவள் யார்? අප හැමෝටම தாயா இருக்கிறார். මවක් ලෙස සිටිනවා. இப்ப முதல் சொன்னார் வாக்குத்தத்தத்தின் மூலமாய் பெற்றெடுக்கப்படுகிறோம். ඒ පොරොන්දුවේ ප්‍රථමයෙන් ඒ බී කරගන්නව දරුවෙක්. இங்க என்ன சொல்றாருன்னா, මෙතන මොනවද කියන්නේ? மேலான எருசலேம் பரலோகம், ඊයල වූ ස්වර්ගයේ නැමැති ස්වර්ගය. அது எங்களுடைய தாயின்னு சொல்லும் பொழுது ඒ මව කියලා කියනකොට ஆங்கிலத்துல சொல்லுவாங்க மதர் சிட்டி. அதாவது நம்ம பிறந்த ஊரு, අපි ඉපදුන නුවර, நம்முடைய சொந்த தேசம். අපගේ අයිති දේශය, அப்படின்னா நம்முடைய உரிமை எங்க இருக்கு? අපගේ උරුමය කොයි තිබෙන්නේ? பரலோகத்துல இருக்கு. ස්වර්ගයේ තිබෙනවා. நம்முடைய சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு? අපගේ පුරවැසිභාවය කොයි තිබෙන්නේ? பரலோகத்துல இருக்கு. ස්වර්ගයේ තිබෙනවා. இனி அல்ல, දැන් ඉදිරියට නොවේයි, இப்பொழுது. දැම්මම. இதான் மிக முக்கியம். ඊටා වැදගත්.
உங்களை எவ்வளவு வெட்கப்படுத்தினாலும், කොතරම් ඔබ ලැජ්ජාවට පත් කළත්. உங்களை எவ்வளவு தூரத்துக்கு பிசாசு அலக்களிக்க நினைச்சாலும், ඔබ යක්ෂයා නිතරම අපි අවතැන් කරට පත් කළා. மாம்சம் மேற்கொள்ள நினைச்சாலும், මාම්සේ ජය ගන්න හිතුවත්. பவுல் சொல்லுகிற சத்தியம் மிக மிக வல்லமையானது. ඉතා පෞල්තුමා කියන සත්‍යය ඉතාම බලවත්. கேவலமாய் வாழ்ந்த மனுஷனை பார்த்து அவர் சொல்கிறார், நீ ஆபிரகாமின் குமாரன். අවලක්ෂණ විදිහට ජීවත් වුණ අයට කියන ආබ්‍රහම්ගේ දරුවෝ කියලා. மாம்சத்தினாலே மேற்கொள்ளப்பட அந்த போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஞாபகப்படுத்துற, நீ என்ன போராடினாலும் மறந்து விட வேண்டாம், பரலோகத்தின் பிரஜையாய் நீ இருக்கிறாய். ඔබ මාම්සේ පොරබදින කෙනාට ඔබ මොන වගේ පොරවැදීම තිබුණත් ඔබ ස්වර්ගයේ පුරවැසි භාවයක් ඇති කෙනෙක්. நீங்கள் அதற்கு சொந்தமானவர்கள். ඔබ ඒකට අයිති කෙනෙක්. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. அப்ப இது எல்லாம் எதற்கு நான் சொல்றேன்? මේ හැමදේම මොනවටද මම ඔබට කියන්න කැමති. பவுல் சொல்லுகிறார், நாம் ஒருவருக்குள்ளே ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை உருவாக்குகிற இந்த வேலையில செயல்பட வேண்டும். අපි එක්කෙනෙකුට එක්කෙනෙක් මේ ක්‍රිස්තු වහන්සේ ඇති දෙඩි කිරීමේ ක්‍රියාවට අපි යොමු වෙන්න ඕනේ. இதை பவுல் எப்படி செய்கிறார்? පෞල්තුමා කොහොමද ඒක කරන්නේ? ஒரு நட்பின் மூலமாய் செய்கிறார். ඒක මිත්‍රත්වයක් තුලින් කරන්නේ. எங்களுடைய ஆவிக்குரிய உறவுகள் மிக மிக முக்கியமானது. අපගේ ආත්මික මේ බැඳීම ඉතාමත්ම වැදගත්. எங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் என்பதுதான் இந்த வேலையை செய்கிறது. මේ ආත්මික මිත්‍රයන් තමයි මේ වැඩේ කරන්නේ. இந்த கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மறுபடி பிறப்பது, இல்லாவிட்டால் கிறிஸ்து நமக்குள்ளே வளர்கிற இந்த வேலையை நண்பர்கள் தான் செய்கிறார்கள். ක්‍රිස්තු වහන්සේ තුල නැවත ඉපදීම නැත්තම් ඇති දෙඩි කිරීම කරන්නේ මිත්‍රයන්. பவுல் இதை நமக்கு விளங்கப்படுத்துகிறார். පෞල්තුමා එදී අපට තේරුම් அதே அதிகாரம் 29வது வசனத்தை அதே அதிகாரம் வாசிங்க 19வது வசனத்தை திருப்பி. ඒ 19 පදේ අතර ගලාති අතර 19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகணுமா? ක්‍රිස්තු වහන්සේ ඔබ තුල වැඩෙන්නට ඕනේ නම් அதற்காக பவுல் என்ன செய்கிறாரா? ඒ නිසා පෞල්තුමා මොනවද කරන්නේ? அவர் கற்ப வேதனைப்படுகிறார். ප්‍රසව වේදනාව විඳිනවා. இப்ப கவனிங்க, இதை நம்ம எப்படி இன்றைக்கு தாய்மார் தினத்துல நாம் இதை புரிஞ்சு கொள்வோம். කොහොමද අද මේ මව්වරුන්ගේ දවසේ අපි තේරුම් ගන්නේ කොහොමද? உங்களுக்காக இல்லாவிட்டால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே வளர வேண்டும் என்று பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய கண்களில் அவர்கள் உங்களுக்கு எப்படியா இருக்கிறார்கள்? தாய்மாராயிரு. ආත්මික ලෙස ඔබගේ යේසුස් වහන්සේ ඔබ තුළ වැඩෙන්නට උත්සාහ දරන හැම කෙනෙක්ම ආත්මික මවක්. ஆனா நம்ம அப்படி நம்ம என்ன சொல்றது, நண்பர்களை பார்ப்பதல்ல. අපි එවැනි මිත්‍රයන් දකින්නේ නැහැ. எங்களுடைய நட்புல ஆவிக்குரிய நண்பர்களை எப்படி சூஸ் பண்றோம்? කොහොමද අපගේ මිත්‍රත්වයේ ආත්මික මිත්‍රයන් අපි තෝරගන්නේ කොහොමද? அநேக நேரத்துல நண்பர்களை எப்படி சூஸ் பண்றோம்? කොහොමද අපි මිත්‍රයන්ව තෝරගන්නේ? எங்களை தான் நம்ம பிரதானமா வச்சுக்கொள்றோம். අපිව තමයි ප්‍රධාන ලෙස තබන්නේ. உதாரணத்துக்கு நம்ம மனது திறந்து பேசுற ஒரு நபர் தான் நம்முடைய நல்ல நண்பன். අපිට අදවත නිකන් විවෘතව කතා කරන කෙනෙක් තමයි අපගේ මිත්‍රයා. எப்பொழுதும் நான் என்ன சொல்றது, நான் விருப்பப்படுகிறத எனக்கு சொல்ற ஒரு நபர் சம்டைம்ஸ் எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான். මං කැමති වෙන දේ කතා කරන කෙනා මගේ හොඳම මිත්‍රයෙක් වෙනවා. ஆனா ஆவிக்குரிய நட்புக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. නමුත් ආත්මික මිත්‍රයන්ට වෙනසක් තිබෙනවා. ஆவிக்குரிய நட்புல நீங்க உங்களை வளர்த்துக் கொள்வதல்ல, ඔබ ආත්මික මිත්‍රත්වයෙන් ඔබ වැඩෙනවා නොවේ. உங்களை போல அவர்களை மாற்றுவதல்ல. ඔබ වගේ එයාව වෙනස් කරනවා නොවේ. நல்லா கவனிங்க, இப்படி நிறைய நடக்குது. ඒ වගේ බොහෝ තැන්වල වෙනවා. சிலர் பாருங்க, அவங்களுடைய குரூப்பை பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிலே பெரிய ஆளா இருப்பாங்க. ඒ ගෲප් එකේ බැලුවොත් එයා තමයි ලොකුම කෙනා. அவங்கள பத்தி புகழ்றது தான் அவங்களுக்கு விருப்பம். එයා ගැන වර්ණනා කිරීම තමයි කැමැත්ත. அப்படின்னா நட்பின் மூலமாய் அவரை வளர்த்துக் கொள்வாங்க. ඒ මිත්‍රත්වයේ තුලින් එයාව අඩව ගන්නවා. அப்பா உங்களை போல யாரும் இல்ல. ඔබ වගේ කවුරුත් නැහැ. இப்படி புகழ்லையே அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்கள வளர்த்துக் கொள்வாங்க. ඒක එයාව ප්‍රශංසා කිරීමෙන් එයාව වැඩෙනවා. இப்படிப்பட்ட நண்பர்களை தேடிக் கொள்வாங்க. එවැනි මිත්‍රයන් තෝරගන්නවා. ஆனா ஆவிக்குரிய நட்புல ආත්මික මිත්‍රත්වයේ நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளர வேண்டும். ඔබ ක්‍රිස්තු වහන්සේ තුල තමයි වැඩෙන්න ඕනේ. அதுதான் நட்பு. ඒක තමයි මිත්‍රත්වය. அது சம்டைம்ஸ் உங்களுடைய வயதிலே இருக்கிற நபரா இருக்க மாட்டாங்க. සමහරට ඔබගේම වයස කෙනෙක් නොවෙන්න පුළුවන්. ஆனா உங்களுக்காக பிரயாசப்படுறவங்க, ඔබ කියන්නේ වේසමාංශ, உங்களுக்காக ஆலோசனை கொடுக்கிறவங்க, ඔබට මන්ත්‍රණය දෙන, உங்களுக்காக புத்தி சொல்றவங்க, ඔබට උපදෙස් දෙන, உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த விரும்புகிறவர்கள். ඔබ ක්‍රිස්තු වහන්සේ තුල වඩන්නට උත්සාහ දරන. 100% நம்முடைய நட்பு எல்லாமே எங்களை மையப்படுத்தினது. අපි 90%ක්ම අපිව ආදර්ශයට ගෙන යන තමයි අපි කරන්නේ. அதான் சில நேரத்துல நம்ம என்ன சொல்லுவோம், எங்களுக்கு ஆவிக்குரிய நண்பர்களே இல்ல பாஸ்டர். ඒ නිසා අපිම කියන ආත්මික මිත්‍රයන් අපිට නැහැ. சில நேரத்துல நம்ம சொல்லுவோம், எங்களுக்கு நாங்க தேடினாலும் நாங்க கண்டுபிடிக்க முடியாம. අපි සොයුවොත් හරි අපිට හොයාගන්න බෑ. சிலர் எப்படி நண்பர்கள் தேடுவாங்க? සමහර අය කොහොමද මිත්‍රයෝ තෝරගන්නේ? அவங்கள விட பெரியவங்க,
ඒ අයට වඩා ලොකු අය. இது பாடசாலையில இருந்து ஆரம்பிக்குது. ඒ ඉස්කෝල කාලේදීම පටන් ගන්නවා. கொஞ்சம் தாளந்து உள்ளவனோட எல்லாரும் சேருவாங்க. හොඳට දක්ෂතා තියෙන අයත් එක්ක එකතු වෙනවා. கொஞ்சம் அழகானவர்களோட நிறைய பேர் சேருவாங்க. ලස්සනට ඉන්නවා නම් එයත් අය එකතු වෙනවා. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கறனால ඒ අයත් එක්ක යාළුවෝ ඉන්න නිසා எங்களுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் வருது. අපිට රෙපිටිෂන් එකක් එනවා. அவங்களோட நாங்க நண்பர்களா இருக்கறனால එයත් එක්ක මිත්‍රයන්ව සිටි නිසා எங்களை ஆக்கள் மதிப்பாங்க. ඒ අය අපවත් ගරු කරනවා. இப்படிதான் உலகம் நட்பை தேடுகிறது. ලෝකයේ මිත්‍රත්වයේ සොයන්නේ මේ විදිහට තමයි. ஒன்று எங்களை நாம் அவர்கள் மூலமாய் உருவாக்கிக் கொள்வோம். අපි එයා තුලින් අපිව ඇති කර ගන්නවා. இல்லாட்டி எங்கள் மூலமாய் அவர்கள் உருவாகிடுவாங்க. නැත්තම් අප තුලින් ඒ අය වැඩෙනවා. ஆனா பவுல் சொல்றார், පෞල්තුමා කියනවා. ஏன் இது கற்ப வேதனை, ஏன் இது கஷ்டம்? ඇයි මේ ප්‍රසව වේදනාව? ඇයි ஏன்னா අමාරු? இந்த நட்புல நாங்க வளருவதல்ல, ඒ මිත්‍රත්වයෙන් අපි වැඩෙනවා නෙවෙයි. கிறிஸ்து வளர்கிறார். ක්‍රිස්තුවන්සේ වැඩෙනවා. கிறிஸ்து அவர் மேன்மைப்படுகிறார். ක්‍රිස්තුවන්සේ උසස් භාවයට මහිමයටපත් වෙනවා. இப்படிதான் நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். මේම තමයි මිත්‍රත්වයන් තෝරගන්න அப்ப ඕනේ. நமக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கலாம், අපට ළඟට සමීප මිත්‍රයන් ඉන්න පුළුවන්. சிறிய வயதுல இருந்து வளர்ந்தவங்க இருக்கலாம் நமக்கு. කුඩා කාලයේදීම වැඩුණු යාළුවෝ ඉන්න පුළුවන්. ஆனா பவுல் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் ஆவிக்குரிய தாய். ஏன் தெரியுமா? ඇයි අපි හැමෝම ආත්මික මව්වරු? ඇයි? நாம் நட்பின் மூலமாக ஒருவருக்குள்ளே ஒருவர் கிறிஸ்துவை நாம் உருவாக்குகிறோம். අපි මිත්‍රත්වයේ තුලින් එක්කෙනෙකුට එක්කෙනෙක් ක්‍රිස්තුවන්සේව ඇති දෙඩි කර ගන්නවා. இது நமக்கு மிக முக்கியம். ඉතාම වැදගත් අපිට. எத்தனை பேருக்கு இதை நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு කී தெரியாது. දෙනෙක්ට ඔබ කරලා තියෙනවද කියලා දන්නේ නැහැ. ஆனா உங்களையே நீங்க ஒரு டேப் ரெக்கார்டர்ல கேட்டீங்கன்னு சொன்னா, ඔබම ඔබගේ ටේප් රෙකෝඩ් එක ගැන ඇහුවොතින් ඔබ இதை நான் அதிகமா கேட்டிருக்கேன். මම අහලා තියෙනවා. அதே நேரத்துல எங்களுடைய பாடல் குழுவுக்கு நான் இது சாம்பிளா போட்டு අපි பார்த்திருக்கேன். ගීතිකා කණ්ඩායමේ එක සාම්පලයක් දාලා තිබෙනවා. நீங்க பேசினதையும் நீங்க பாடினதையும் திருப்பி ரெக்கார்ட்ல போட்டா ඔබ කතා කරපු දේ ඔබ ගායනා කරපු දේ නැවත රෙකෝඩ් එකේ දැම්මොතින් நீங்க கேட்பீங்க, இது யாருடாப்பா இப்படி கத்துறா? කවුද මේව කෑම ගන්නේ? பக்கத்துல இருக்கிற 10 பேர் சொல்லுவாங்க, நீ தான் கத்துற. ළඟ ඉන්න එක්කිනා දාදිනාම කිය ඔබ තමයි කෑ ஏன்னா ගන්නේ. நீங்க பாடும் பொழுது, நீங்க பேசும் பொழுது நீங்க நினைக்கிறீங்க பயங்கரமா இருக்கு. ඔබ කතා කරන ඔබ ගායනා කරන භයානකව තිබෙනවා. அதாவது பயங்கரமா நல்லா இருக்கும், அது இல்ல, தவறே இல்ல. ඒ හොඳට තියෙනවා ඒ වැරද්දක් නැහැ. ஆனா நம்மளோட சத்தத்தை வெளியிருந்து கேட்கும் பொழுது அப்பதான் நமக்கு தெரியுது என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லி. අපි පිටතින් බැලුවොත් තමයි අපේ කටහඬවල තියෙන අඩුව අපිට පේන්නේ. உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், ඔබ ගැන ඔබට හොඳටම දන්නවා. ஆனா முழுமையா தெரியாது. සම්පූර්ණයෙන්ම දන්නේ නැහැ. இதுக்கு தான் ஆவிக்குரிய நண்பர்கள் தேவை. මේකට තමයි ආත්මික මිත්‍රයන් අවශ්‍ය. நீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகிறதான இந்த வேலையில அதான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய தாய்மார், ஆவிக்குரிய நண்பர்கள் தேவை. ඒ ආත්මික මව්වරු මිත්‍රයන් අවශ්‍යයි ඔබ ක්‍රිස්තුවන්සේ තුළ වැඩෙන්නට. ஏன்னா நீங்கள் பார்க்காததை அவர்கள் பார்ப்பார். ඔබ බලන්නේ නැති දේ ඒගොල්ලෝ බලනවා. இல்ல பாஸ்டர் எனக்கு வேண்டாம், ඒගොල්ලෝ නෑ පාස්ස මට එපා. அப்ப நான் பூரணமா வளர முடியாது. මම පූර්ණේ වැඩෙන්නට බෑ. நீங்க பார்க்கிறதுல மாறுவீங்க, ඔබ බැලීමෙන් වෙනස් වෙනවා. ஆனா வெளியே இருந்து அநேகத்தை பார்ப்பாங்க. නමුත් පිටතින් බෝ අය බෝ විදියට බලනවා. அவங்க வேதம் சொல்லுது, உங்களுக்குள்ளே இருக்கிறதான கிறிஸ்துவின் எல்லா மகிமையும் அவங்க வெளியே கொண்டு வருவாங்க. ඔබ තුල තියෙන ක්‍රිස්තුවන්සේ තුල තියෙන හැම මගීමයක්ම එළියට ගේනවා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. அதுக்கு தான் நட்பு மிக ඒක முக்கியம். තමයි මිත්‍රත්වය අවශ්‍ය. ஆவிக்குரிய நட்புல இன்னொன்று நான் காலையிலயும் சொன்னேன். ආත්මික මිත්‍රත්වයේ උදෑසන මම කිව්වා තවත් එකක් වැදගත්. கவனிங்க, உண்மையாகவே உங்களுடைய நட்புல ஆவிக்குரிய தன்மை இருக்குதுன்னு சொன்னா, ඔබ තුල ආත්මික හොඳ මිත්‍රත්වයක් තිබෙනවා නම් முதலாவது சத்தியம் அங்க இருக்கும். ප්‍රථම සත්‍යතාවය ஆனா තිබෙනවා. சத்தியம் காயப்படுத்தாது, சத்தியம் கட்டும். සත්‍යතාවයේ තුවාල කරන්නේ නැහැ, සත්‍යතාවය ගොඩනගනවා. ரெண்டாவது நம்ம கவனிக்கிறோம், දෙවනුව බලනවා. இதுல நாங்க மேன்மைப்படுவதல்ல, අපිව උසස් කරගන්නව නෙවෙයි. நாங்க எங்களை போல அவங்கள மாத்த வேண்டாம். நீங்க අපිව වෙනස් කරන්න අපි වගේ එයා වෙනස් කරන්න හදන්න එපා. சிலர் பாருங்க, ஆவிக்குரிய நண்பர்கள் எப்படி ஒரு ஆள் ஆவிக்குரிய விதத்துல கொஞ்சம் கூட இருந்தா කෙනෙක් ආත්මික පැත්තෙන් ගොඩක් වැඩියෙන් ඉන්නවා නම් அவங்க நினைக்கிறாங்க அவங்கள போல இவங்க மாறிடும்னு சொல்லி. ඒ අය වගේ වෙනස් කරන්නට ඕනේ කියලා හිතනවා. கிறிஸ்து ஒவ்வொருவரையும், அதான் நான் சொன்னேன், அவர் கையில வடிவமைக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் கிருபையும் மகிமையும் இருக்குது. ඒ හැම කෙනාම තුල ස්වාමීන් වහන්සේ ඒක නිර්මාණය කරන කරුණාවයි මහිමය තුල ඇති කරන්නට. இந்த ஆவிக்குரிய நட்புல சென்ட்ரல் பர்பஸ் என்னன்னா, கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். මේ ආත්මික මිත්‍රත්වයේ ඉතාමත්ම පර්පස් එක නම් ක්‍රිස්තුවන්සේ මහිමයටපත් වෙන්න அநேகர் ඕනේ. நினைக்கிறீங்க நாங்க அவங்கள போல மாறிடணும். අපි බොහෝ අය හිතනවා ඒ විදිහට වෙනස් වෙන්න ඕනේ. பழக்கங்கள்ல மாறுங்க, පුරුදු හොඳ පුරුදු වීම වෙනස් அதுல කරගන්න. தவறே இல்ல. ඒක වැරද්දක් නෑ. ஆனால் மையம் என்ன? ඒකේ ප්‍රධානය මොනවාද? கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக்கப்படும். ක්‍රිස්තුවන්සේ ඔබ තුල ඇති වෙන්න ඕනේ. மூன்றாவது, තුන්වෙනුව ஆவிக்குரிய நட்புல ආත්මික මිත්‍රත්වයේ நீங்க 2 பேர் நல்ல கிளிக் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, ඔබ දෙන්නෙක් හොඳටම යාළු මිත්‍රකම තිබෙනවා කියලා කියන්න. அது அங்க நிக்காது. එතන රැඳෙන්නේ නැහැ. சிலர் பாருங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆயிட்டாங்கன்னா මිත්‍රයෝ දෙන්නෙක් සෙට් වුණ ගමන් நாங்க இருவர் தான். අපි දෙන්න විතරයි.
இதுக்குள்ள யாரையும் விடக்கூடாது. මේ තුල කවුරුත් එන්න අරකයි. இப்படிதான் நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். නිතරම හැමෝම හිතන්නේ මේ විදිහට තමයි. ஆனா காலையில அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்துல ஒரு உதாரணத்தை நான் காட்டுறேன். ක්‍රියා 11 වෙනි පරිච්ඡේදයේ ඔබට උදාහරණයක් වෙන්නවා. பர்னபா அந்தியோக் என்கிற பட்டணத்துக்கு போகிறார். බර්නබා අංගියෝ කියන නුවරට යනකොට அங்க போய் அவர் பிரசங்கம் பண்றார். එයා දේශනා කරනවා. அவர் பிரசங்கம் பண்ணோன்னு அதிக ஜனம் அங்க திரளா ஓடி வராங்க. අධික ජනතාවක් එයා වෙතට එනවා. அங்க தேவன் அவரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார். දෙනාංශය උ තුල ඉන්න බව ඒ අය දැනගන්නවා. இந்த மனுஷன் full of the holy spirit பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கிறான்னு அவங்க அறிஞ்சு கொண்டாங்க. සුදාත්මන් වහන්සේකින් පිරලා ඉන්නවා කියලා ඒගොල්ලෝ දැනගන්නවා. ஆனா பர்னபா அங்க நிக்கல. බර්නබා ඒ හිටියේ නෑ. பர்னபா சொன்னார், என்னை விட ஒரு சிறந்த பேச்சாளரும் பிரசங்கியும் இருக்கிறான், அவனை நான் கொண்டு வரேன். මට වඩා හොඳ දේශකයෙක් ඉන්නවා මම යාව එක්කන් එන්නම් කියලා කියනවා பர்னபா බර්නබා. அங்கே இருந்து அவரே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். බර්නබා යා එතනම ඉඳලා දේශනා කරන්න තිබ්බා. அவருக்கு வர்ற புகழை அவர் பெற்றுக்கொண்டிருந்தார். එයාට ලැබෙන ප්‍රශංසාව එයා ලබාගෙන ඉන්න තිබ්බා. ஆனா அவர் சொன்னார், என்னை விட நான் போய் பவுல் எடுத்துட்டு வரேன். මම ගිහිල්ලා පෞල්තුමා වර්ගාගෙන உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்டை நான் கொண்டு வரேன். අලුත් යාළුවෙක් එක්කගෙන ඉන්නම්. ஏன்னா இதுல நான் அல்ல மேன்மைப்பட வேண்டும், கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும். මම නෙමෙයි ක්‍රිස්තු වහන්සේ තුල ඔබ තුල ඇතිවෙන්න ඕනේ කියන சிலர் බලන්න. பாருங்க, சிலருடைய குரூப்புக்குள்ள போகவே முடியாது. සමහර අය තියෙනවා ගෲප් එකක් තියෙනවා ඇතුළට ඇතුල් වෙන්න බෑ ஆனா කාටවත්. அவங்க பயங்கர டைட், ඒගොල්ලෝ හරි තදයි. விட மாட்டாங்க. කාටවත් ඉඩ දෙන්නේ නැහැ. சபை அப்படியா இருக்க முடியாது. සභාව එහෙම ඉන්න බෑ. உண்மையான ஆவிக்குரிய நட்புல අවංක ආත්මික මිත්‍රත්වයේ තුල நாம் அநேகரை சேர்த்துக்கொள்வோம். බෝව එකතු කරගන්න ඕනේ. அநேகர் அதற்குள்ளே உருவாக்கப்படுவாங்க. හැම කෙනාම ඒ තුල වැඩෙන්න ඕනේ. ஏன்னா இதோட மையம் என்ன தெரியுமா? මේකේ ප්‍රධානත්වය මොනවද දන්නවද? இயேசு அவர்களுக்குள்ளே உருவாக்கப்படும். ක්‍රිස්තු වහන්සේ තුල ඒ තුල නිර්මාණය වෙන්න ඕනේ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. இத C.S. லூயிஸ் என்கிறதான ஒரு பிரசங்கி இப்படி எழுதி வைத்திருக்கிறார். C.S. ලුයිස් කියන දේශකෙක් මේ විදිහට ලියා තිබෙනවා. அவர் சொன்னார், என்னுடைய குழுவிலே, அவருடைய குழுவிலே 4 நண்பர்கள் இருந்தாங்க. එයාගේ කණ්ඩායමේ මිත්‍රයන් 4 දෙනෙක් හිටියලු. அதுல சார்ல்ஸ் என்கிறவர் இறந்து போயிட்டாராம். චාල්ස් කියන මිත්‍රයා නැති වුණා, මරණයටපත් වුණා. அவர் சொன்னார், சார்ல்ஸ் இறந்து போன பொழுது චාල්ස් මරුණට පස්සේ சார்ல்ஸ் மாத்திரம் இறந்து போகல, චාල්ස් පමණක් මරුණේ නෑ. ஆனா சார்ல்ஸ் பேசும் பொழுது, சார்ல்ஸ் சிரிக்கும் பொழுது, சார்ல்ஸ் பகடி அடிக்கும் பொழுது, චාල්ස් කතා කරනකොට, ඉනා වෙනකොට, වීලු කතා කියනකොට எங்கள் நண்பர்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி வந்துச்சு வெளியே. ඔබ මිත්‍රයන් තුල විවිධාකාර දේවල් එළියට ආවා. அதாவது சார்ல்ஸ் குரூப்புக்குள்ள வந்தா චාල්ස් ඇතුළට ආවම சிலர் வித்தியாசமா, அதாவது என்னது, ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. සමහර අය වෙනස් විදිහට ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. சிலர் பாருங்க, சில நண்பர்கள் மற்றவர்கள் பார்க்காத ஒரு பக்கத்தை உங்கள்ட்ட வெளியே கொண்டு வருவாங்க. ඔබ සමහර මිත්‍රයන් ඉන්නවා ඔබ බලන්නේ නැති වෙන පැත්තක් එයා තුලින් එළියට நான் එනවා. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? මං කියන දේ කී දෙනෙක් තේරෙනවා. அவங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தோனே இன்னொரு ஆட்கள் கண்டுபிடிக்காத ஒரு பக்கத்தை அவங்க கண்டுபிடிப்பாங்க. ඒ අය ඔබගේ ජීවිතයට එනකොට කවුරුත් දකින්න නැති පැත්තක් ඔබ දකිනවා அப்ப ඔහුගේ. அவர் சொன்னார், சார்ல்ஸ் இறந்து போன பொழுது චාල්ස් මරුණට පස්සේ எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பகுதி இறந்து போனுச்சு. අපගේ එක කොටසක් මරණයටපත් වුණා. ஏன்னா நாங்க திருப்பி அதை பார்க்கல. අපි නැවත එක බැලුවේ නැහැ. இதுக்கு தான் நான் சொல்றேன், நண்பர்கள் அதிகம் இருக்க வேண்டும். මිත්‍රයන් වැඩි ඉන්නට ඕනේ. ஆவிக்குரிய நண்பர்கள் அதிகம் இருக்க வேண்டும். ආත්මික මිත්‍රයන් වැඩියෙන් ඉන්නට ඕනේ. ஏனென்றால் எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, தேவன் நம்மை சிருஷ்டிக்கிறார். එපේසි 2:10 කියනවා දෙවියන් වහන්සේ අපිව මැව්වා. எப்படி சிருஷ்டித்து கொண்டு வருகிறார்? කොහොමද මවාගෙන එන්නේ? கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை சிருஷ்டிக்கிறார். ක්‍රිස්තු වහන්සේ තුල අපිව මවනවා. அவர் வந்து கை போடுறதில்ல, එතුමා අත දානව නෙවෙයි. அவர் நண்பர்களை அனுப்புகிறார். එයා මිත්‍රයන් යවනවා. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. ஆவிக்குரிய நண்பர்கள் தற்செயலாய் நடப்பதல்ல. ආත්මික මිත්‍රයන් කියන්නේ ඉබේම ඇති වෙනව නෙවෙයි. C.S. லூயிஸ் சொல்றார், அவர்களை தேவனே கரங்களை பிடித்து உங்களிடத்துல கொண்டு வருகிறார். දෙවියන් වහන්සේම ගෙනල්ලා ඒ අය මිත්‍රත්වය ඇති කරනවා. ஆனா நாங்க அநேகர் அவர்களை ஆவிக்குரிய நண்பர்களா ஏற்றுக்கொள்வதில்லை. අපි බොහෝ අය ආත්මික මිත්‍රයන් හැටියට ඒ අය පිළිගන්නේ ஏன்னா නැහැ. நாங்க விரும்புகிற ஒரு விதம் இருக்கு. අපි කැමති වෙන ක්‍රමයක් තිබෙනවා. அவங்க கொஞ்சம் இப்படி இருக்கணும், මේ අය මේ විදිහට ඉන්නට அவங்க ඕනේ. கொஞ்சம் பாலிஷா இருக்கணும். පොලිස් එකේ ඉන්නට ඕනේ. இப்படி பல விதத்துல பாலிஷா நம்ம விரும்புவோம். විවිධාකාර පොලිස් භාවයක් අපි බලාපොරොත්තු இப்படி பாலிஷ் தேடணும்னா கடைசில நம்மள பாலிஷ் ஆக்கிடுவாங்க. එහෙම පොලිස් අපි හොයනවනම් අපි පොලිස් වෙනවා. கடவுள் ஆவிக்குரிய அநேகரை நம்மை சுற்றி வைத்திருக்கிறார். ආත්මික බොහෝ අය මිත්‍රයන් අපේ වටේ තිබෙනවා ඉන්නවා. அவர்கள் தான் ஏன் தேவன்னு சொன்னா, உங்களுக்குள்ளும் கிறிஸ்துவை உருவாக்குவது அப்படிதான். නමුත් ඔබ තුලත් ක්‍රිස්තු වහන්සේ ඇති කරන්න ඒ අය අවශ්‍යයි. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. அப்ப உங்களுடைய நேரத்தை மாத்திரம் கொடுக்க வேண்டாம். ඔබගේ වෙලාව පමණක් දෙන්න එපා. உங்களுடைய பணத்தை மாத்திரம் கொடுப்பது ඔබගේ நட்பல்ல. මුදල් පමණක් තමයි දෙන්න එපා. உங்களுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. ඔබගේ බර බෙදා ගන්න. உங்களுடைய சவால்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ඔබගේ අභියෝගයන් බෙදා ගන්න. இப்படிதான் கிறிஸ்து எங்களை உருவாக்குகிறார். මේම තමයි ක්‍රිස්තු වහන්සේ අප ඇති කරන්නේ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. உங்களுக்குள்ளே பல்வேறு கிறிஸ்துவுக்குள்ளே அழகுகளும் வெளிப்பாடுகளும் தன்மைகளும் காணப்படுகிறது. ඔබ තුල බොහෝ එළිදරව්වන් දේවල් ඔබ තුල තිබෙනවා.
ஆனால் தேவன் அதை நட்பின் மூலமாய் வெளியே கொண்டு வரும். ඒ දේවනාසේ මිත්‍රත්වයේ තුලින් එළියට ගේනවා. அது நட்பின் மூலமாய் வெளிப்படப்படுகிறது. ඒ මිත්‍රත්වයේ තුලින් එළිදරව් වෙනවා. அப்ப யார் ஆவிக்குரிய நண்பர்கள்? එහෙනම් කවුද ආත්මික මිත්‍රයන්? சத்தியத்தை உங்களுக்கு பேசுகிறவர். සත්‍යතාවයේ කතා කරන අය. ஆனா சத்தியத்தின் நிமித்தமாக உங்களை அதாவது மட்டம் தட்டுகிறவர்கள் அல்ல, සත්‍යතාවයේ කරුණ කොටගෙන ඔබ මට්ටම් තට්ටු කරන කෙනෙක් නෙවෙයි. அவர்கள் உங்களை குணமாக்குகிறவர். ඔබ සුව කරනවා. இதுதான் கற்ப வேதனை என்று பவுல் මේක சொல்லுகிறார். තමයි ප්‍රසව වේදනාව කියලා පෞල්තුමා කියන්නේ. பவுல் சொல்றாரு, எனக்கு உண்மையின் நிமித்தமாக உங்களை நான் இப்ப கடிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. මං ඇත්ත කියන්න ඕන නිසා ඔබ කෙරේ එක දැඩි භාවයක් ඇති දක්වන්න ඕනේ. அதுதான் அந்த கற்ப வேதனை. ඒක තමයි ප්‍රසව වේදනාව. ஆனா பவுல் விரும்புகிறார், இதெல்லாம் முடிஞ்சு நான் திருப்பி வந்து உங்களை கட்டி பிடிச்சு நான் முத்தம் செய்து அந்த அந்த நேசத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். පෞල්තුමා කැමති මේ හැමදේම අතහැරලා ඊට පස්සේ ඔබ වැළඳගෙන ඔබ සිපගෙන ඒ ආදරයෙන් කතා කරන්න. ஆனா இப்ப நீங்க ஒரு வித்தியாசமான சுவிசேஷத்துக்கு போறனால දැන් ඔබ වෙනස් ආකාර සුභාරංචිය තුල යන නිසා நான் தூரமா இருந்தாலும் මම දුර ඒව සිටියත් நான் இப்பொழுது கடிந்து பேச வேண்டியதா මම ඊට තරවට්ටු කරලා කතා කරන්නට ඕන වෙනවා. கவனிங்க, உங்களுடைய நட்புல ඔබගේ මිත්‍රත්වයේ உங்களுடைய சகோதர ஐக்கியத்துல ඔබගේ සහෝදරයේ මිත්‍රත්වයේදී ஐயோ நான் එකමුතුවේ இத சொல்லிட்டா මේ දේ කිව්වොතින් அவங்க என்ன வெறுத்துருவாங்க, ඔව් මාව එපා කරයි. அதனால நீங்க சில நேரத்துல சத்தியத்தை சத்தியமா சொல்லாம இருப்பீங்க. ඒ නිසා සත්‍යතාවේ විදිහට කියන්න නැතුව ඉන්න පුළුවන්. உண்மையை சில நேரத்துல பேசாம அதை விட்டுருவீங்க. ඔබ ඇත්ත කතා කරන්නේ නැතුව ඔබ අතාරිනවා. அது நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? ඔබ මොනවද දන්නවද කරන්නේ? கத்தர் எந்த நோக்கத்திற்காக அந்த நட்புக்குள்ள உங்களை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நீங்க மறந்துடுறீங்க. ඔබ මොන අරමුණක් සඳහාද මේ මිත්‍රත්වයේ දේනාසය ඇති කරේ? ඒ අරමුණ ඔබ අමතක කරනවා. பவுல் சொல்றாரு, இது லேசான வேலை இல்ல. පෞල්තුමා කියන මේක ලේසි දෙයක් ஓ නෙවෙයි. இன்னைக்கு எல்லாம் நண்பர்களா இருக்கலாம்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணம் பண்ண முடியாது. சும்மா சிம்பிளான காரியம் அல்ல. මිත්‍රයන් ලෙස අපි නිසා අපි හැමෝම එකතු වෙලා යන් කියලා සාමාන්‍ය දෙයක් නෙවෙයි ඒක. இது கிறிஸ்துவை உருவாக்குவது என்பது கற்ப வேதனை. නමුත් මේ ක්‍රිස්තුස් වහන්සේව ඇති කරන්න ඕනේ නම් ඒක ප්‍රසව වේදනාවක්. ஏனென்றா அதுல பகை சில நேரத்துல உண்டாகிறது. සමහරට බේදකම් සතුරුකම් ඇති වෙන්න சில පුළුවන්. நேரத்துல ஒரு காலத்துக்கு நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். සමහර ටික කාලයක් අපි වෙන් වෙලා ඉන්න පුළුවන්. ஆனா பவுல் சொல்லுகிறார், நான் இதை செய்வதற்கான காரணம், නමුත් පෞල්තුමා කියන මේ දේ කරන්න මං හේතුව இதுல நீங்க என் மேல நேசம் கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, මා කෙරේ ඔබ ආදරේ දැක්වත් කමක් නැහැ. ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகுவதை நான் அதிக මම பிரயாசப்படுகிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබ තුල ඇති දෙඩි වීම අධික ලෙස ප්‍රයාස වෙනවා. இப்படி நண்பர்களை கண்டுபிடித்தால் මෙවැනි මිත්‍රයන් ඔබ හොයාගන්න ඕනේ. நம்ம பாக்கியவான்கள். අපි වාසනාවන්තයි. இப்படி நண்பர்களாய் நாம் மற்றவர்களுக்கு மாறினால் මේ වගේ මිත්‍රයන් ලෙස අනිත් අයටම අපි වෙනස් වුණොත් எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் அவர்கள் பாக்கியவான்கள். අපගේ ජීවිතය තුළින් ඒ අය වාසනාවන්තයි. இதுதான் ஆவிக்குரிய தாயாய் இருப்பது. මේක තමයි ආත්මික මවක් ලෙස இது සිටීම. சகோதரிகளுக்கானதல்லது. මේක සහෝදරයන්ට පමණක් නොවේ. அதாவது இது பிள்ளைகள் பெற்றெடுத்தவர்கள் மாத்திரமல்ல, දරුවෝ වදාගත්ත දරුවන් මව්වරුන්ට පමණක් නොවේ. சபைக்குள்ளே உங்களை சுற்றி இருக்கிற தேவனை அறிந்த ஒரு மனுஷனை நீங்க சந்திச்சு அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவை உருவாக்க பிரயாசப்பட்டால் நீங்கள் ஆவிக்குரிய ஒரு தாயாக ஒரு நண்பனாக இருக்கிறீர்கள். ඔබ සභාවේ ඉන්න කෙනෙක් ඔබ ඒ අයට ඒ යේසුස් වහන්සේ වැඩෙන තරමට ඔබ පත් වුණොත් ඔබ ආත්මික මවක් ලෙස මිත්‍රයෙක් ලෙස ඔබ සිටිනවා. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියමුද? இதை தான் நம்ம விரும்புகிறோம். ඒක තමයි මම කැමති වෙන්නේ. ஆவிக்குரிய நண்பர்களாய் கிறிஸ்து இன்னொருவருக்குள்ளே உருவாகுவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். ආත්මික මිත්‍රයන් ලෙස තව කෙනෙක් තුල ක්‍රිස්තුස් වහන්සේව වැඩෙන්නට සලස්වන්න ඕනේ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? அதனால நண்பர்களை நீங்க எப்படி சொல்லலாம், வலை வீசி தேட முடியாது. ඔබ මිත්‍රයන්ව නිකන් දැල් දාලා හොයන්න බෑ. நண்பர்கள் நமக்குள்ள தான் இருக்கிறாங்க. මිත්‍රයන් අප තුල තමයි ඉන්නේ. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய நண்பர்கள் ஏற்கனவே உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க. ඔබගේ ආත්මික ජීවිතයන් ඔබට අවශ්‍ය දේ වේලාස්සෙන්නම දැන් ඇවිල්ලා ඉවරයි. ஆனால் நாம் அடையாளப்படுத்துவதில் தான் நமக்கு ஒரு டிலே இருக்கு. නමුත් තාමත් අපි ඒගොල්ලොන්ව සංකේතවත් කරගන්නට තමයි ප්‍රමාද. என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு நமக்கான ஆவிக்குரிய நண்பர்கள் நம்மை අපි சுற்றுகிறார்கள். කවදාද ගැලවීම ලබන්නේ? එදාට අපේ ආත්මික මිත්‍රයන් ඒ වෙලෙම අපි වටේ ඉන්නවා. ஆனால் நாங்க அடையாளப்படுத்தணும். අපි ඒ අය හරියට හොයාගන්නේ නැහැ කවුද කියලා. ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது நான் எப்படி அடுத்த சிறந்த ஆளை கண்டுபிடிப்பதல்ல, அதல்ல ஆவிக்குரிய ඒ நட்பு. මිත්‍රත්වයේ කියන්නේ හොඳම මිත්‍රයා කවුද කියලා හොයාගන්න එක නෙමෙයි. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவர்களை எப்படி நான் ஆவிக்குரிய நண்பர்களாய் மாற்றிக்கொள்வது? කොහොමද මට වටේ ඉන්න අය ආත්මික මිත්‍රයන් ලෙස වෙනස් කරගන්නේ? சில நேரத்தில் நம்ம செலக்டிவா இருப்போம். සමහරට හොඳට තෝරා ගැනීමේ ஏன்னா තිබෙනවා. நாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா எங்களுக்கு ஒரு கனம் வரும்னு நினைக்கிறோம். අපි ඒ යාළුවත් තුලින් අපිට ගෞරවයක් එනවා කියලා අපි හිතනවා. செலக்டிவா இருந்தா நம்ம நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நண்பர்களை ஆவிக்குரிய நண்பர்களை தேட முடியாது. අපි හොඳට තෝරා ගැනීමේ දක්ෂතාවයට ආත්මික මිත්‍රයන් තෝරගන්නට බෑ. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. ඒ ෆ්‍රෙන්ඩ්ෂිප් එකේ වෙනසක් තිබෙනවා. மற்ற எல்லா உறவுகளிலையும் ஒரு விதமான அதாவது எரிச்சல் உண்டாகலாம். අනිත් මිත්‍රත්වයේ තුල ඉරිෂ්‍යාවක් ඇති වෙන්න පුළුවන්.
ஒரு கணவன் மனைவிக்குள்ள எரிச்சல் உண்டாகலாம். ස්වයං පුරුෂයා තුළ ඉරිසියාවක් ඇති වෙන්න පුළුවන්. அது அவர்கள் ரெண்டு பேருக்கு மாத்திரமான ஒரு உறவா இருக்கும். ඒ දෙන්න තුළ තියෙන සම්බන්ධයකමක් පමණයි. தகப்பன் தாய்க்குள்ள ஒரு என்னது இது என்னுடைய பிள்ளை இது என்னுடைய தகப்பன் அப்படிப்பட்ட ஒரு எரிச்சல் ඒ உண்டாகலாம். අම්මා තාත්තා තුළ පොඩි කේන්තියක් ඉරිසියාවක් එන මගේ පුතා මගේ දුව කියලා. இப்ப கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கேட்டுக்கொள்வோம். ස්වයං என்னது පුරුෂයා භාර්යාව තුළ නිතරම ආනවා. நீங்க எங்களை நேசிக்கிறீங்களா நேசிக்கிறீங்களா? ඔබ මට ප්‍රේම කරනවද නැද්ද? ஆனா நண்பரா உட்காரும் பொழுது திருப்பி உட்கார்ந்து நீ என்ன நேசிக்கிறியா நேசிக்கிறியான்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். කවදාවත් යාළුවන් තුළ ආනේ නැව මට ආදරය කරනවද කියලා. ஏன் நண்பர்களுக்கு ஒரு காமன் விஷன் இருக்கு. ඒ කොමන් විෂන් එකක් තියෙනවා. எந்த நண்பனோட உட்கார்ந்து do you love me என்ன நேசிக்கிறியான்னு கேட்பீங்களா? கேட்கவே மாட்டீங்க. කවදාවත් මිත්‍රෙක් තුළ ආනේ ඔබ මට ආදරය කරනවද කියලා. ஏன்னா அது வித்தியாசம். ඒක වෙනස්. நண்பர்களுக்கு ஒரு காமன் விஷன் ஒரு முக்கியமான என்னது ஒரு நோக்கம் இருக்கு. ඒ කොමන් විෂන් එකක් තියෙනවා. ඉතාමත්ම වැදගත් අරමුණක් තිබෙනවා அது මිත්‍රයන්ට. அதுல ஆவிக்குரிய நட்புக்கு என்ன தெரியுமா? கிறிஸ்து எனக்குள் உருவாக வேண்டும். නමුත් ආත්මික මිත්‍රයන් අතර තියෙන විශේෂත්වය ක්‍රිස්තුස් වහන්සේ වැඩෙන්නට ඕනේ හැම තුළ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. அதனால நேரத்தை மாத்திரம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். වේලාව පමණක් බෙදා ගන්න එපා. உங்கள் பாரத்தை பகிர்ந்து கொள்ள. ඔබගේ බරත් බෙදා ගන්න. மற்றவருடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். අනිත් අයගේ ප්‍රශ්න බෙදා ගන්න එපා. உங்கள் ஜெப பாரங்களை பகிர்ந்து கொள்ள. ඔබගේ ආඥා දේවල් බෙදා ගන්න. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. அது நமக்கு முக்கியமாயிருக்கு. ඉතා අපට වැදගත්. மற்றது உங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டால் ඔබ තුළ හොඳ මිත්‍රත්වයක් ඇති වුණොත් மற்றவர்களை அதற்குள்ள விடுங்க. අනිත් අයවත් අතාරින්නේ දේ තුළ. அதுதான் சுவிசேஷத்தினாலே வடிவமைக்கப்பட்ட ஒரு நல்ல நட்பு. ඒක සුභාරංචිය තුළ ඇති වුණා හොඳ මිත්‍රත්වයක්. ஏன்னா மூன்றாவது நான்காவது ஐந்தாவது நபர்கள் வரும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறதான தேவனுடைய தன்மைகள் அவர்கள் வெளியே கொண்டு வருவார்கள். තුන අතර දෙනා තව කිට්ටු වෙනකොට ඔබ තුළ තියෙන දේව භක්තිය තව වැඩි වෙනවා. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. கடைசியா நிறைவு செய்ய போகிறோம். අන්තිමාව අවසන් කරන්නට යනවා. கலாத்தியர் 4வது அதிகாரம். ගලාති 4 වෙනි පරිච්ඡේදය சரி வாசிப்போம் 27வது வசனம். 27 වෙනි පදය. அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்ப பவுல் இதை எங்க இருந்து எடுக்கிறாங்க? පවුල්තුමා කොහින්ද ගන්නේ? எழுதியிருக்கிறபடின்னு சொன்னா என்ன? ලියහා තිබෙන 90 කියලා කිව්වොත් ஏற்கனவே இது பழைய ஏற்பாட்டுல එනම් இருக்கு. පරණ කිව්ස්මේ කොයි හරි තැනක இது எங்க තියෙනවා. இருக்கு? කොහෙද තියෙන්නේ? ஏசாயா 54 முதலாவது வசனம். එසායා 54 පළවෙනි පදය. இதே வார்த்தையை தான் பவுல் இங்க பயன்படுத்துகிறார். මේ වචනේ තමයි පවුල්තුමා පාවිච්චි කරන්නේ. ஆனா பவுல் சொல்லுகிறதான இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமான வார்த்தைகள். නමුත් පවුල්තුමා කියන වචනේ ඉතාම ගැඹුරුයි. யார சந்தோஷமா இருக்க சொல்றார்? කාටද සන්තෝෂයෙන් ඉන්න කියලා කියන්නේ? கற்பம் தரிக்காதவள. ඒ ගර්භාෂයේ දරන්නේ නැති අය. யாருக்கு அதாவது வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? කාටද පොරොන්දු දෙන්නේ? புருஷன் இல்லாதவளுக்கு. ස්වයං පුරුෂයෙක් නැති. அப்படின்னா இதை எப்படி புரிந்து கொள்வது? කොහොමද මේක තේරුම් ගන්නේ? இப்ப நமக்கு தெரியும் இது வந்து சகோதரிகளுக்கு மாத்திரமானதல்ல. සහෝදරයන්ට පමණක් නෙවෙයි. ஏன்னா ஆவிக்குரிய தாய் என்பது இந்த சபையில் இருக்கிற அனைவரும் அதற்குள்ளே செயல்பட வேண்டும். ආත්මික මවක් ඇටියට මේ ඉන්න හැමෝම ක්‍රියාත්මක වෙන්නට ඕනේ. அப்ப இது சகோதரிகளுக்கானது தாய்மாருக்கானது அல்ல. මේක සහෝදරයන්ට නැත්නම් මව්වරුන්ට පමණක් නෙවෙයි. இது நம் எல்லாருக்கும் பிரயோஜனமானது. මේ හැමෝටම ප්‍රයෝජනවත්. திருப்பி வாசிங்க. අපි නැවත කියවමු. 27. 27. அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, ஹாலண்ட் என்னங்கிறதான ஒரு நகரத்துல யுஎஸ் தேசத்துல US දේශයේ නගරයක් තිබෙන ඕලන් කියන. அதாவது வெள்ளையர்களுக்கும் கருப்பினர் மக்களுக்கும் அந்த காலத்துல நடந்த என்ன சொல்ல அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க கருப்பின மக்கள். ඒ කළු අය ගොඩක් වහල් භාවයට සුදු කළු ભેදේ තිබෙන නිසා ඇමරිකාවේ. அந்த காலத்துல இந்த ஹாலண்ட் என்கிறதான பட்டணத்துல ஒரு சின்ன பைபிள் ஸ்டடியை ஒரு ஜெர்மன் மிஷனரி செய்து கொண்டு வந்தார். හාලන් කියන ඒ තැන ජර්මන් කියන මිෂනාරි කෙනෙක් බයිබල් ස්ටඩි එකක් තිබ්බා. இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ள அநேக கருப்பின பெண்கள் வர ஆரம்பித்தாங்க. ඒ බයිබල් ස්ටඩි එකේදී කළු ස්ත්‍රීයන් පැමිණියා ඒකට. அவர்கள் வந்து சத்தியத்தை கேட்டு அதுல வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ඒ ඇවිල්ලා සත්‍යතාවේ අහලා ඒගොල්ලෝ වැඩෙනකොට அவர்கள் திடீரென்று இந்த ஜெர்மன் மிஷனரிட்ட சொன்னாங்களா, எங்களுடைய பட்டணத்துல எங்களுடைய டவுன்ல யாருமே வந்து ஒரு சபை ஆரம்பிக்கல. ඒ අපේ ටවුමේ කවුරුත් සභාවක් පටන් ගත්තේ නැහැ කියලා ඒ ස්ත්‍රීයන් කිව්වල ඒ මිෂනාරි
සභාවේ එයාකට. அதனால எங்களுடைய பட்டணத்துல வந்து நீங்க ஒரு சபை ஆரம்பிங்க. ඒ නිසා අපේ නුවරට ඇවිල්ලා සභාවක් පටන් ගන්න. இந்த ஜெர்மன் மிஷனரி அந்த நேரம் அவளுக்கு திருமணம் பேசப்பட்டிருந்தது. නමුත් ජර්මන් මිෂනරිට ඔහුට විවාහයන් ගැන කතා කරලා තිබුණා. இது இன்றைக்கும் பெத்தேல் காஸ்பல் என்கிறதான அந்த சர்ச்சின் ஆரம்பம் இதுதான். බෙතල් ගොස්බෙල් කියන පටන් ගැනීම ඒ ආරම්භයේ එදා තමයි. அப்ப இந்த சகோதரி அவளுக்கு பேசப்பட்ட திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதான அந்த கணவனிடத்துல போய் இதை சொன்ன ඒ பொழுது සහෝදරී එයාට කතා කරවේ ස්වාමි පුරුෂයාට කියනකොට அவள் சொன்னாரா, அவர் இப்படிப்பட்ட ஒரு ஜனத்துக்கு நீ ஊழியம் செய்ய போறன்னா நான் உன்னை திருமணம் முடிக்க மாட்டேன். ඔබ මෙවැනි ස්ත්‍රීයන්ට ඔබ සේවය කරන්න යනවා නම් මම ඔබ විවාහ වෙන්නේ නැහැ කිව්වා. ஏன்னா கருப்பினரை கொஞ்சம் இதாதான் பார்த்தா. ඒ කළු අය ගොඩක් පහත් විදියට තමයි බැලුවේ. அதனால அவர் சொன்னாரா, நான் மாத்திரம் இல்ல எவனும் உன்னை திருமணம் செய்ய மாட்டான். මම විතරක් නෙමෙයි කවුරුත් විවාහ වෙන්නේ නැහැ කිව්වා. இவ புலம்பலோட இதை குறித்து யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது මෙවැනි ලතවීමක් එක්ක කතා කරන් කල්පනා කරන් ඉන්නකොට ஏசாயா 54 தியானிக்க ஆரம்பிச்சா. එසායා 54 පරිච්ඡේදය මෙනෙහි කළා. அதுல சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? ඒ කියන වචනේ මොනවද? புருஷன் இல்லாதவளுக்கு அதிக பிள்ளைகள் உண்டு. ඒ ස්වාමි පුරුෂයෙක් නැති කෙනාට බොහෝ දරුවෝ ඉන්නවා. இதை லிட்டரலா அதாவது இயற்கையாக இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. இயற்கையில இது நடப்பதல்ல. ඒ ස්වභාවිකව වෙන දෙයක් නෙවෙයි ඒක. இது ஆவிக்குரிய நட்பின் மூலமாய் நடக்கிற ஒரு காரியம். ආත්මික මිත්‍රත්වයෙන් සිදුවෙන දෙයක්. அவள் என்ன செய்தாள்? ඇය මොනවද කළේ? இந்த திருமணம் அவளுக்கு நடக்காமல் போனாலும் பிரச்சனை இல்ல. ඒ විවාහය සිදුුනේ නැතුණත් හරි කමක් නැහැ කියලා. அவள் இந்த சபையை ஆரம்பித்தாள். මේ සභාව පටන් ගත්තලු. இந்த சபையின் மூலமாக பல சபைகள் ஆரம்பித்தது. ඒ සභාව තුළින් බොහෝ සභාවන් තවත් විවෘත වුණාලු. அவள் அநேகருக்கு ஆவிக்குரிய விதத்திலே ஒரு தாயாய் மாறினாள். ඔය හැමෝටම ආත්මික මවක් ලෙස පත් වුණාලු. ஏமி கா மைக்கேல் என்கிறதான மிஷனரியை குறித்து சில இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. ඒනී කාමයිකල් කියන ඒ බාලා ඇති මිෂනරි ගැන. திருநெல்வேலிக்கு அவ ஊழியம் செய்ய வந்தா. තිරුණල්වේලියට සේවයට පැමිණ அவ ஒரு மிஷனரியா தான் வந்தா. මිෂනරිය ලෙස තමයි පැමිණ තිබෙන්නේ. மிஷனரிகள் பிரயாணம் பண்ணுவதே பயங்கரமா இருக்கிற ஒரு காலத்துல அவ மிஷனரியா வந்தா. මිෂනරිවරු ඉතාමත්ම ගමන් කරන්නට භයානක තත්ත්වයක එයා මිෂනරි කෙනෙක්. அவளுடைய அழைப்பு அந்த இந்தியா தேசத்துல, அதாவது அந்த பட்டணத்துல, அந்த ஸ்டேட்ல பிரசங்கம் பண்ணுவதல்ல. ඒ දේශනා කරන්න පමණක් නෙවෙයි යාව කැඳවලා තිබුණේ. அவளை தேவன் அழைத்தது எதற்கு தெரியுமா? එනන්සේ කැඳවීම මොකටද දන්නවද? ஒரு தாயாய் இருப்பது. මවක් ලෙස සිටි. ஆனால் அவள் திருமணம் முடிக்கவில்லை. විවාහ වුණේ නැහැ. வாழ்நாள் முழுவதும் அவள் திருமணம் முடிக்கல. ජීවිතේ පුරාම ඇය විවාහ වුණේ නැහැ. அவள் பிள்ளை பெற்றெடுக்கவில்லை. දරුවෝ වදාගත්තෙත් නැහැ. ஆனால் திருநெல்வேலியில் அவங்க ரன் பண்ண அந்த ஃபெலோஷிப்ல அவளுடைய பேர் வந்து அம்மா. ඒ තිරුණල්වේලිදී එයාගේ නම අම්මා කියලා තමයි කතා කරේ. அவளுடைய ஊழியம் என்ன தெரியுமா? ඒ සේවය මොනවද? அந்த கோயில் எல்லாம் விபச்சாரத்திற்கு அடிமையாய் விற்கப்படுகிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் அவ எடுத்து தப்புவிச்சு வளர்த்து வந்தா. ඒ කෝවිලේදී ඒ කාමික දේවල් වලට විකුණපු ඒ දරුවන්ව අරගෙන වැඩුවලු. இதுதான் அந்த வார்த்தை. ඒක තමයි ජීවිතේ. இதுதான் அந்த வார்த்தை. ඒ වචනේ මේක තමයි. ஆவிக்குரிய விதத்துல அநேகரை நாம் பெற்றெடுக்கிறோம். ආත්මික විදියට බොහෝ අයව වඩන්නට ඕනේ. ஆவிக்குரிய விதத்துல அநேகரை உருவாக்கி கொண்டு வருகிறோம். ඒ ආත්මික විදියට බොහෝ අයව වදන්නට අවශ්‍යයි. அப்ப இந்த தாய்மார் தினத்துல எங்களை பெற்றெடுத்த தாய்க்கு நாம் நன்றி செலுத்துகிறோம், அவர்களை கனப்படுத்துகிறோம், அவர்களை வாழ்த்துகிறோம். ඒ නිසා මව්වරුන්ගේ දිනේදී මව් ලෙස අපි වදාගත්ත ඇඩුව දරු අම්මට අපි ස්තුති කරන්නට වෙනවා. ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது அதை விட நமக்காய் இன்னொரு கூட்டமும் பிரயாசப்பட்டிருக்கு. නමුත් ඒ වචනය අනුව තවත් කණ්ඩායමක් අප උදෙසා වේසමාංශ වෙලා තිබෙනවා. நாம் ஆவிக்குள்ளே பிறந்து ஆவிக்குள்ளே நடக்கும்படியாக අපි ආත්මික ලෙස ඉපදිලා ආත්මික ජීවිතේ වැඩෙන්නට இன்னொரு கூட்டமும் கற்ப வேதனைப்படுகிறது. තව කණ්ඩායමක් මේ ප්‍රසව වේදනාව විඳලා තිබෙනවා. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්නේ அவர்கள் சத்தியத்தை ඒ பேசியிருக்கிறார்கள். අය සත්‍යතාවේ කතා කරලා அந்த තිබෙනවා. அந்த நட்புல அவர்களை உயர்த்தி கொள்ள விரும்பல, அவர்கள் அநேகரை உள்ளே கொண்டு ඒ வந்தார்கள். මිත්‍රත්වයේ ඒ අය උසස් කරන්න නෙවෙයි ස්වාමීන් වහන්සේ වැඩෙන්නට සලසලා තිබෙනවා. அதன் நிமித்தமாக நம்முடைய பல நன்மைகளை எங்களுக்குள்ளே இருந்ததான பல கிறிஸ்துவின் தன்மைகள் வெளிப்பட்டது. ඒ තුලින් ක්‍රිස්තු වහන්සේගේ බොහෝ ගුණාංග අප තුල වැඩිලා තිබෙනවා. எங்களை சமுதாயத்தில் வெட்கப்படுத்துகிற எல்லாமே இன்றைக்கு தேவன் சொல்கிறார், அதை நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் வெட்கத்தை நீக்கி உன்னை ஒரு பிள்ளையாய் பார். සමාජයේ අපිව කොන් කරන හැමදේම ක්‍රිස්තු වහන්සේ තුල අපිව ජයග්‍රහණයට පත් කරලා තිබෙනවා. இது இன்றைக்கு நமக்கு முக்கியம். අද වැදගත්. இன்றைக்கு நம்முடைய அதாவது சமுதாயத்துல මේ අද සමාජයේ என்னதான் நம்ம எவ்வளவுதான் சத்தியத்தை பேசினாலும் කොතරම් සත්‍යතාවයේ කතා කළත් திருமணம் முடிக்காதவர்களுக்கு ஒரு விதமான ஸ்டாண்டர்ட், அவளுக்கு அவ்வளவு கனம் இல்லை. විවාහයක් කරපු නැති අයට ඉතා ගරුත්වයක් නැහැ ඒගොල්ලොන්ට. ஒரு வயதுக்கு பின்பதாக ஒருவர் திருமணம் முடிக்காட்டி அவர்களை கொஞ்சம் நம்ம ஒரு விதமா தான் பார்ப்போம். වයසට එනකොට ඒගොල්ලෝ විවාහ වුණේ නැත්තම් ඒ පස්සේ ඒගොල්ලෝ ගණන් ගන්නේ නැහැ ஒரு ගොඩක්. காலத்திற்குள்ளே பிள்ளையை பெற்றெடுக்க முடியாமல் போனால் அதற்கும் நம்முடைய பேச்சிலே ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கொடுப்போம். අපි හරි කාලේදී සාමාන්‍යයෙන් දරුවෙක්ව වදාගත්තේ නැත්තම් ඒ අයවත්
වැරදි විදියට තමයි අපි කතා කරන්න පටන් ගන්නේ. திருமணம் முடித்து பிரிந்து இருக்கிறவர்களையும் நாங்க ஒரு விதமா தான் பார்ப்போம். නම් විවාහ වෙලා සාමාන්‍ය දික්කසාද වෙච්ච අය ගැනත් අපි වැරදි විදියට තමයි බලන්නේ. இது என்ன நான் சொல்லுகிறேன்னா சுவிசேஷம் எல்லாருக்கும் ஒரு மட்டத்தை கொடுக்கிறது. නමුත් සුභාරංචිය හැම කෙනාටම එකම මට්ටම දෙන්නේ. நாம ஒருவர் பெரியவர் ஒருவர் சிறியவர் என்றல்ல. එක්කෙනෙක් උසස් එක්කෙනෙක් පහත් කියලා නොවේ. ஏன்னா தேவனுடைய சத்தியம் சொல்றது நீ யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. නම් දේව සත්‍යතාවය කියන ඔබ කවුරුණත් කමක් නැහැ. நீ கிறிஸ்துவை தேடி வந்தா ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ සොයාගෙන ආවොතින් அவர் உனக்கு தகப்பனாயிரு. එතුමා ඔබට පියෙක් ලෙස සිටිනවා. இது எங்களுடைய பேச்சுல நம்ம இதை சும்மா கேர்லெஸ்ஸா இதை பேசிக்கொண்டு வர்றோம். අපි නිකන් මේ ගණන් ගන්න නැතුව කතා කරනවා. නමුත් අපේ වචනේ තිබෙන්නට ඕනේ. கவனிங்க, எங்களுடைய கலாச்சாரத்துல අපගේ මේ කලාචාර තුල සංස්කෘතිය තුල இப்ப நான் சொன்ன 3 உதாரணங்கள், උදාහරණ තුනක් කිව්වා. அதை நம்ம என்ன சொல்றது கனவீனமாய் பார்க்கிறோம். அந்த நபர்களையும் நம்ம கனவீனப்படுத்துகிறோம். අපි අගෞරවයක් ලෙස බලනවා. ඒ පුද්ගලයාත් අගෞරව විදියට තමයි බලන්නේ. ஆனா இன்னொருவரை குறித்து தூற்றி திரிகிறது எங்களுக்கு கனவீனமா தெரியாது. அதை நம்ம ருசித்து செய்றோம். අපි තව කෙනෙක් හොඳට උසස් කළා කතා කිරීම අපි අගෞරවයක් உசஸ்கலானமை பாத்கலா கதை அவங்கள நம்ம கேவலமா ஒரு 2 பேர் சேர்ந்து பேசுறோமா அது எங்களுக்கு விளங்குது இல்ல. දෙන්නෙක් එකතු වෙලා එයා ගැන කැත විදියට කතා කරන අපිට ඒක ලොකුවට වැරද්දක් වගේ පේන්නේ නැහැ. அது அதை விட கனவீனமானது. ඒක ඊටත් වඩා අගෞරවයි. நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் பெருசுன்னு நான் சொல்றேன். එක්කෙනෙක් පහත් එක්කෙනෙක් උසස් නෙමෙයි මම ஆனா කියන්නේ. கிறிஸ்து எங்களை உருவாக்கும் பொழுது විශ්වාසය අපි ඇති කරනකොට எங்களுடைய பழக்கங்கள் எல்லாவற்றையும் உடைக்கிறார். අපගේ පුරුදු සියල්ල කඩනවා. உலகம் ஒரு மனுஷனை பார்க்கிற விதத்தை விட நாங்க பார்க்கிற விதம் வித்தியாசம். ලෝකයේ බලන විදියට වඩා අපි බලන විදිය වෙනස්. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියමුද? இப்படிதான் கடவுளுடைய சபை இருக்க வேண்டும். මේම තමයි විශ්වාසයේ සභාව තිබෙන්න ඕනේ. கடவுளுடைய சபையில சத்தியம் பேசப்படும். සභාව තුල සත්‍යතාවය කතා කරන්න ඕනේ. ஆனால் அந்த சத்தியம் அவர்களை கட்டும். ඒ සත්‍යතාවය ගොඩනගනවා. அந்த சத்தியம் அவர்களை உருவாக்கும். සත්‍යතාවය ඇති කරනවා. அந்த சத்தியம் அவர்களை வெட்கப்படுத்தாது. ඒක ලැජ්ජාටපත් කරන්නේ නැහැ. அந்த சத்தியம் அவர்களை ඒ குணமாக்கட்டும். සත්‍යතාවය සුව කරනවා. பவுலுக்கு பிள்ளைகள் இல்ல. පෞල්තුමාට දරුවෝ නැහැ. நல்லா கவனிங்க. ஆனா அவர் சொல்ற நான் கற்ப வேதனைப்படுகிறேன். නමුත් පෞල්තුමා කියන මම ප්‍රසව වේදනාව විඳිනවා. பவுலுக்கு வீடு இருந்துச்சா? පෞල්තුමාට ගැට பவுலுக்கு තිබ්බා. குடும்பம் இருந்துச்சா? பவுலுக்கு තිබ්බද? பவுலுக்கு பிள்ளைகள் இருந்தாங்களா? දරුවෝ හිටියද? பவுலுக்கு யாரும் இல்ல. පෞල්ට කවුරුත්ම නැහැ. பவுல் ஒரு சிறந்த ஒரு கல்விமானாய் போயிருக்கலாம். නමුත් හොඳ ඉගෙනගත්ත කෙනෙක් ලෙස යන්න තිබ්බා. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? என்ன நீங்க அழைச்சிங்க புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போ. නමුත් පෞල්තුමා කියන ඔබ මාව කැඳෙව්වේ අන්‍ය ජාතීන්ට සුභාරංචිය ගෙනියන්න. கமாலுடைய பாதத்துல கனமா பவுல் இருந்திருக்கலாம். ගමාල්ගේ ඉගැන්වීම අනුව උතා ගෞරවාන්විත තැනක ඉන්න තිබ්බා. ஆனா போற ஒவ்வொரு ஊர்லயும் பவுலுக்கு சேருதான் அடி விழுந்துச்சு. சேர்ல தான் அடிச்சான். නමුත් යන හැම තැනම පෞල්තුමාට නිතරම පාර තමයි කෑවේ. அவருக்கு கல்லால் அடிச்சாங்க, ගල් වලින් ගැව්වා. விரட்டினாங்க. එලෙව්වා. அவர் கடைசியில எங்க செத்து போனார்? එය කොයිද අන්තිමේදී මැරුණේ? அவருடைய மரணம் எங்க? මරණ කොයිද? பெரிய மாளிகள் இல்ல. මාලිගාව නෙවෙයි. பவுல் இருந்தது ஒரு சிறைச்சாலையில. පෞල්තුමා හිටියේ හිරගෙදරක. ஆனா பவுல் தன்னை ஒரு தாயாய் பார்த்தார். පෞල්තුමා තමාව මවක් ලෙස පත් කළා. வெரி இம்பார்ட்டன்ட். மிக ஆச்சரியமா இருக்கு. පුදුමයි. பவுலுக்கு பிள்ளைகள் இல்லாமலும் அவனுக்கு இந்த மொழி உருவாகுது. පෞල්ට දරුවොත් නැතුවත් ඉතින් ඒ භාෂාව ඇති වුණා. பவுலை வெட்கப்படுத்தி இருந்தால் அவனுக்கு வீடே இல்ல. ஆனா பவுல் சொல்கிறான் நானும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறேன். මමත් දරුවෝ බී කරන පවර දරුවෝ නැති වුණත් சீஷத்துவத்திலே நான் சொல்லுகிறேன் எல்லா வெட்கத்தையும் தேவன் நீக்குகிறார். ඒ ගෝලත්තේ සියලු ලැජ්ජකම නැති කරනවා. கர்த்தர் வைக்கிறதான பாதையில நம்ம நடக்கும் பொழுது දැනාන්සේ තවල තියෙන මාර්ගය අපි යනකොට எங்களை அடையாளப்படுத்தி கேவலப்படுத்துகிற எங்களுக்கு மதிப்பை தராத எல்லாவற்றையும் தேவன் ஒரு பக்கமா கழுவி කිසි எங்களுக்கு ගරුත්වයක් கனத்தை தருகிறார். නැති තැනකට අපි ඉවත් කරලා අපි ගරුත්වයක් දෙන තැනකට තබනවා. எங்கள் காலங்களில் நாம் இழந்து போனதை எல்லாவற்றையும் தேவன் ஏதோ ஒரு விதத்திலே சம்பூர்ணமாக்க பண்ணுகிறார். අපේ කාලේ නැති වුණ දේවල් කොහොමාරි අපිට ඒ දීලා සම්පූර්ණත්වයට පත් කරනවා. இதுல தான் பவுல் சொல்கிறார் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். ඒ නිසා තමයි පෞල්තුමා කියන මම ගර්භ වේදනාව විඳිනවා. ஏன்? ඇයි? உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகும் படிக்கு. ඔබ තුල ක්‍රිස්තුස් වහන්සේ වැඩෙන පිණිස. இதுதான் இன்றைக்கான செய்தி. අද ප්‍රවෘත්තිය දේශනාව මේකයි. இன்றைக்கும் தேவன் ஆவிக்குரிய தாய்மாருக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். අදටත් ආත්මික මව්වරුන්ට තැනක් තබා இது තිබෙනවා. சகோதரிகளுக்கான செய்தி அல்ல. සහෝදරයන්ට දුන්න පණිවිඩයක් නෙවෙයි. இதுல வாலிபர்கள் புருஷர்கள் எல்லாரும் இதற்குள்ள வருகிறோம். යෞවනයන් පුරුෂයන් හැමෝම මේ ස්ථානට එන්න ඕනේ. ஏனென்றால் நாங்கள் மற்றவர்களுக்குள்ளே கிறிஸ்துவை தான் உருவாக்கணும். මම අපි ක්‍රිස්තුස් වහන්සේව ඇති කරන්න ඕන අනිත් අය. உங்களுக்கு புகழ் உண்டாக்குறவர்களை தேட வேண்டாம். ඔබට ප්‍රශංසාව දෙනව සොයන්න එපා. உங்களை நோகடிக்காமல் உங்களோட நண்பர்களா இருக்கிறவங்களை தேட வேண்டாம். ඔබ තුවාල කරන්න නැති අය ඔබ මිත්‍රයන් නැතුව තෝරගන්න එපා. உங்களுக்கு சத்தியத்தை சொல்றவங்க, ඔබට සත්‍යතාවය කියන අය. உங்களை காப்பாற்றுறவங்க, ඔබ ආරක්ෂා කරන අය. உங்களுடைய பிள்ளைகளை திருத்துறவங்க, ඔබගේ වැරදි අරිගස්සන අය. கிறிஸ்துவை நேசிக்க உங்களுக்கு உதவி செய்றவங்க, ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රේම කරන්න ඔබට උදව් කරන අය. இவர்களை தேடுங்க. මේ අයව සොයන්න. இவர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய நீங்க
ஒரே வயதா இருக்கலாம், அவங்க உங்களுக்கு ஆவிக்குரிய தாய். නමුත් එකම වයස වුණත් ඔබට ආත්මික මවක් ඇය. ஆவிக்குரிய தாயாய் செயல்படுகிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ඔබ ආත්මික මවක් ලෙස ක්‍රියා කරන ඔබ බලන මම කියන්නම්. அநேக நாட்கள் ஜெபித்திருக்கலாம். බොහෝ දවස් යාඥා කරන්න පුළුවන්. பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு வழி உண்டாகிறது. ඔබ දරුවෝ බී කරනකොට වේදනාව ඇති වෙනවා. அது இந்த பூமிக்குள்ள அவர்களை கொண்டு வருவது. මේ පොළොවට ගේන්නට. ஆனால் அதே போலவே அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்கும் ஒரு வழி உண்டாகிறது. නමුත් ක්‍රිස්තු වහන්සේ තුලට ගේන්නටත් එක වේදනාවක් විඳින්නට ඕනේ. அதனால நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். ලැජ්ජා වෙන්න එපා. நீங்கள் கண்ணீர் சிந்துகிறதான ஒரு நிலைமை இன்றைக்கு இருந்தாலும் කඳුළු සලන තත්ත්වයක් ඔබ අද තිබුණත් கடவுளுக்குள்ளே நாம் விதைக்கிறது தேவன் பலனை அறுக்க உதவி செய்வார். ඔබ දෙනාසේ තුල වපුරන දේ පළදරන්න සවනස උදව් කරයි. அதே போலவே இந்த சபையிலே நாம் பேசுகிற விதங்களை கவனிச்சுக் கொள்ளுங்க. මේ සභාවේ කතා කරන විදිය පොඩක් අවධානය යොමු කරන්න. விசாரிக்கிறது என்கிறதான பேர்லயே நீங்க அவங்கள மட்டம் தட்டிடக்கூடாது. ඒ අය විමසන විදියට ඒ අයව පහත් විදියට තල්ලු කරන්න එපා. விசாரிக்கிறார் என்கிறதான பேர்லயே அவர்கள் நீங்க வெட்கப்படுத்த கூடாது. ඔබ විමසන විදියට උන්ව ලැජ්ජාවට පත් කරන්න එපා. நாங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கிறிஸ்துவை நமக்குள்ளே உருவாக்க பழகி கொள்ள வேண்டும். කෙනෙකුට කෙනෙක් අත්හැර දීලා ක්‍රිස්තු වහන්සේව නිර්මාණය කරන තත්ත්වයට පත් කරන්න ඕනේ. நண்பர்களை நம்ம தேடி தேடி கண்டுபிடிப்பதல்ல, நமக்கு சுத்தி தான் இருக்கான். මිත්‍රයන් අපි වටේ හොයන්න ඕනේ නෑ, අප ළඟින්ම ඉන්නවා. நம்ம செலக்டிவா இருக்க முடியாது. අපි සෙලෙක්ටිව් වගේ ඉන්න බෑ. எங்களுடைய நண்பர்கள் நாங்க 2 பேரும் தான், எங்க வாழ்நாள் முழுதும் நாங்க 2 பேரும் தான் சொல்ல வேணாம், மற்றவர்களை சேருங்க. අපි මිත්‍රයන් දෙන්නෙක් අපි දෙන්න පමණයි ජීවිත කාලෙ මේම හිතන්න එපා, අනිත් අයවත් එකතු කරගන්න. அதுதான் ஆவிக்குரிய நட்பு මේක காரணம். තමයි ආත්මික මිත්‍රත්වයේ හොඳ ලකුණු. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். අපි නැගිට සිටිමු. ஹalleluya. கர்த்தருக்குள்ள பலப்பட்டவர்களாய் நாம் போக போகிறோம். දෙනාසේ තුල ශක්තිමත් ලෙස අපි යන්ට என் கிறிஸ்தவ வாழ்க்கையில கனி இல்லை என்று சொன்னார். ක්‍රිස්තියානි ජීවිතේ ඵල නැත්තම් கடவுள் சொல்கிறார், பிரயாசப்படுகிற ஒவ்வொருவனுக்கும் நான் சகாயம் பண்ணி அவனுக்கு ஏற்ற காலத்தில் நான் கனி உண்டாக்கும். වේස මාංශ වෙන අයට ඒ අයට ඒ අවශ්‍ය කාලෙදී මම උදව් කරලා ඵල දරන්න සලස්වනවා. கனி இல்லாம நாங்க சோர்ந்து போயிடுவோம். ඵල නැතුව අපි මැලි වෙනවා. சும்மா தாயாக மாத்திரமல்ல, නිකන් මවක් ලෙස නොවේ. ஒரு தாய்க்கு எப்படி அவள் பிள்ளை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறாளோ, කොහොමද මවක් තරුවව බී කරන්න ඉතාමත්ම ආසාවෙන් ඉන්නවද? வியாபாரத்துல பலன் இருக்கணும், ඒ ඵලය තරන් இல்லாட்டி சோர்ந்து போவோம். නැත්තම් මැලි වෙනවා. ஜெபத்துல பலன் இருக்கணும், යාඥාවේ ඵල இல்லாட்டி තියෙනවා. சோர்ந்து போவோம். නැත්තම් මැලி වෙනවා. ஊழியத்துல பலன் இருக்கணும், සේවයේ ඵල තිබෙනවා. இல்லாட்டி சோர்ந்து போவோம். නැත්තම් මැලි වෙනවා. அப்ப இந்த காலை நேரத்துல தேவன் சொல்லுகிறார், මේ උදෑසන ස්වාමීන් වහන්සේ කියනවා எல்லாவற்றிலும் நீ பலன் பெற வேண்டும், හැම දෙයින්ම ඵල දරන්න ඕනේ. சோர்ந்து போக வேண்டாம். මැලි වෙන්න එපා. ஊழியக்காரனே சோர்ந்து போக வேண்டாம், සේවකයාව මැලි වෙන්න එපා. விசுவாசியே சோர்ந்து போக வேண்டாம். ඇදහිලිවන්තයෝ මැලි වෙන්න එපා. கர்த்தர் உனக்கு பலன் தர வேண்டும். දෙනාසේ ඵල දෙනවා. ஆண்டவர் கனி உண்டாக்க வேண்டும். දෙනාසේ ඵල ඇති කරයි. அவசரப்பட்டு நம்ம மாம்சத்துல செயல்படுவதல்ல. අදිස්සි වෙලා මාംසයෙන් ක්‍රියා කරනවා නොවේ. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். දෙනාසේ කියපු හැම පොරොන්දුවකට එතුමා අවංකයි. யாவரும் கண்களை மூடிடும். ඇස් වසලා. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே යහපත් දෙවියන් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இந்த காலை நேரத்துல எங்களுக்காய் பிரயாசப்பட்ட ஒவ்வொரு ஆவிக்குரிய தாய்மாருக்காய் මේ நன்றி. උදෑසන මේ අප උදෙසා වේසමාංශන හැම මව්වරු උදෙසා ස්තුතියි. நாங்களும் அப்படியாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். අපිත් ඒ විදිහට ක්‍රියා වෙන්නට උදව් இந்த කරන්න. ஆவிக்குரிய நட்புகள் இந்த சபைக்குள்ள பெருகட்டும் ஆண்டவர். ආත්මික මිත්‍රත්වය මේ සභාව තුළ වැඩි වෙන්නට ඕනේ. அதிலே அநேகரை சேர்த்துக்கொள்ள உதவி செய்யும். ඕවා එකතු කරන්න උදව් කරන්න. அதிலே சத்தியம் பேசப்பட உதவி ඒ තුළ செய்யும். සත්‍යතාවය කතා කරන්න උදව් කරන්න. அதிலே கிறிஸ்து வளர நாங்கள் ඒ ஜெபம் තුළ பண்ணுகிறோம். ක්‍රිස්තු වහන්සේ වැඩෙන්නට උදව් කරන්න. இன்றைக்கு ஆண்டவரே, கற்பம் தரிக்காதவளையும் ஆண்டவரே நீர் கிருபையாய் உயர்த்தும். අද ගර්භාෂයේ විඳින් නැති අයවත් ඒ උසස් කරන්න. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாளாய் அதை மாற்றிதான். මෙවැනි දවසක් ලෙස වෙනස් කරන්න. வெட்கப்படுத்துகிற சத்தங்கள், ලැජ්ජාවටපත් කරන සද්ද, பயப்படுத்துகிறதான ஆவிகள், බයපත් කරන ආත්ම, பிசாசின் சத்தம், மனுஷனின் வார்த்தைகள் මනුෂ්‍යයාගේ සද්දේ, යක්ෂයාගේ සද්දය எல்லாவற்றும் நிர்மூலமாகி போகட்டும். සියල්ලක් විනාශ කරන්න ස්වාමී. இவருடைய மனதுக்குள்ள உம்முடைய சிந்தையை கொடுங்க. මනස තුළ ඔබගේ සිතුවිලි දෙන්න. பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்க பண்ணுங்க. සුදත් වහන්සේගේ ශබ්දය අසන්න සලස්වන්න. உம்முடைய அன்பை உணர பண்ணுங்க ඔබගේ ஆண்டவரே. ප්‍රේමය ඇඟෙන්නට இந்த සලස්වන්න. காலை நேரத்துல உம்முடைய சமூகத்திற்கு ஓடி வரட்டும். මේ උදෑසන ඔබගේ අභිමුඛයට දුවල එන්නට. இந்த காலை நேரத்துல உம்முடைய பாதத்திற்கு ஓடி வரட்டும் ඔබගේ ஆண்டவரே. පාමුලට දුවල එන්නට.
கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. උදව් කරන්න ස්වාමී. கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. උදව් කරන්න ස්වාමී. கர்த்தர் நீர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. උදව් කරන්න ස්වාමීනි. பாவத்திலே சிக்கி மடிந்து விடாதபடிக்கு, පාපේ පැටලිලා මරණයට පත් නොවන පිණිස. பிரச்சனையிலே நம்பிக்கையை இழந்து விடாதபடிக்கு, ප්‍රශ්නේදී බලාපොරොත්තු අයමි නොවන පිණිස. இந்த காலை நேரத்திலும் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிற வார்த்தையின்படி அவர்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. අද අලුත් දේවල් කරනවා කියන වචනය අනුව උන් එළියට ගේන්න සල්සුවා. அவர்களை சுகப்படுத்துங்க, සුව කරන්න. அவர்களை தைரியப்படுத்துங்க, தைரியமாத் කරන්න. அவருடைய கண்ணீரை துடைங்க. කඳුල පිස දමන්න. இந்த காலை நேரத்திலே பரலோகம் அவர்களுக்கு சொந்தமானது என்பதை அவர்களை உணர பண்ணுங்க ஆண்டவரே. උදෑසන ස්වර්ගය අපට අයිති කියන ඒ දේ ඇඟෙන්නට සලස්වන්න. தாய் தகப்பன் இல்லாத ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். දෙමව්පියෝ නැති හැම කෙනාම අපි සිහි කරනවා. அவருடைய மனதுல ஒரு தெளிவை கொடுங்க. උන්ගේ මනසට පැහැදිලිකමක් அவர்களை சுற்றி அநேக தாய்மார்களை வைத்திருக்கிறீங்க, වටේ ඉන්න මව්වරු ඔබ තබා තිබෙනවා. அநேக நண்பர்களை வைத்திருக்கிறீங்க. මිත්‍රයන් තබා තිබෙනවා. அதை லாபமாய் பெற்றுக்கொள்ள, அதை லாபமாக்கிக் கொள்ள உதவி ඒ செய்யுங்க. ලාභයක් ලෙස ලබාගෙන ලාභයක් ලෙස ප්‍රයෝජනය කරන්න සලස්වන්න. இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி சொல்லுங்க. ඔබගේ වචනය ඔබගේ තේජසේ උදෙසා ස්තුතියි. இயேசுவின் நாமத்தில் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல යාඥා කරන பிதாவே. යාපත් පියාණනි. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். ஆமென்.